எங்கள் தவம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளை இன்று 13 குரூப்புகள், வாட்ஸ்அப்பிலே 13,000 உறுப்பினர்கள், 27 நாடுகளைச் சேர்ந்தவர்கள், 21 திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை சான்றிதழ் வழங்கியிருக்கின்றோம். 50,000 நபர்கள் பெயர் குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டதே 50ஐ தாண்டுகிறோம். இன்னும் 2 நாட்களிலே நமக்கு 2 வயது முடிகிறது. 2 வயது முடிய இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாளை எப்படி கொண்டாடுவது என்பதற்கு உங்களுடைய யோசனைகள் எல்லாம் வரவேற்கின்றோம். இந்த கைலை அறக்கட்டளை எங்கே போனாலும் கைலை அறக்கட்டளை, கைலை அறக்கட்டளை. காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பித்தா கைலை அறக்கட்டளை, நைட்டு 10:30க்கு கேட்டால் கைலை அறக்கட்டளை, மதியானம் கேட்டால் கைலை அறக்கட்டளை, ஸ்டிக்கர் பார்த்தா கைலை அறக்கட்டளை, நால்வரை பார்த்தா கைலை, நால்வர் விழா பார்த்தா கைலை அறக்கட்டளை, பஞ்சபுராணம் பார்த்தா கைலை அறக்கட்டளை, பதிக பாராயணம் பார்த்தா கைலை அறக்கட்டளை, திருவாசகத்தை எழுதுனா கைலை அறக்கட்டளை, திருவாசகத்துக்கு பயிற்சி கொடுத்தா கைலை அறக்கட்டளை, திருவாசகத்துக்கு பயிற்சி ஆசிரியருக்கு பயிற்சி கொடுத்தா அது கைலை அறக்கட்டளை, சைவ சித்தாந்தம் படித்தா கைலை அறக்கட்டளை, சைவ சித்தாந்தத்துக்கு ஆசிரியர் கொடுப்பார். அவ்வளோ இருக்கு இந்த கைலை அறக்கட்டளையில். அப்படிப்பட்ட இந்த அறக்கட்டளை இன்னும் மென்மேலும் உயர்ந்து இன்னும் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள், லட்சக்கணக்கான ஆன்மாக்கள், கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கு ஆன்ம அறிவு என்பதை அறிவுறுத்தி, இந்த அறிவு வளர்ச்சிக்கு நாம் ஒரு துணையாக இருந்து, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற எந்த நிலையில் எந்த ஆன்மா இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் மேலே உயர்த்துவது இந்த கைலை அறக்கட்டளையின் நோக்கம். ஆக எந்த நிலையும் நமக்கு சரிதான், சமம்தான். சரியையாக இருந்தாலும் கிரியையாக இருந்தாலும் எல்லோருக்கும் இங்கே இடம் இருக்கிறது. இது மல்டி ஸ்பெஷாலிட்டி. இந்த அறக்கட்டளையை நீங்கள் பயன்படுத்தி சிவபுண்ணியத்தை சம்பாதிக்கவும், உங்களால் பலர் சிவபுண்ணியத்தை சம்பாதிக்கலாம். ஆக இது கிவ் அண்ட் டேக், கொடுக்கறது வாங்கிக்கிறது. தலைவிலே இன்றைய பாடத்திட்டத்துக்கு நாம் செல்வோம். கைலை அறக்கட்டளையின் ஒரு உன்னதமான திட்டத்திலே நாம் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவரை ஒரு 10,000 உறுப்பினர்கள் பதிவு செய்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுப்பு 6, பேட்ச் 6 என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பிலே 1800 மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஆக ஒரு சைவ சித்தாந்த வகுப்பை 1000 பேர் படிக்கிறது இங்கே தான் முதல் முறை. சைவ சித்தாந்தத்தை பள்ளி குழந்தைகள் படிக்கிறது இங்கே தான் முதல் முறை. சைவ சித்தாந்தத்தை 100 நாள் வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்க படிக்கிறது இதுதான் முதல் முறை. இதுதான் முதல் முறை. அப்படி பல வகையிலே இந்த கைலை அறக்கட்டளை எல்லாவற்றிலும் முதல் முறை என்ற சாதனையை படைத்து வருகின்றோம். இதற்கு முழு காரணம் கைலைநாதன், அடுத்ததாக இதற்கு எடுத்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரின் ஒத்துழைப்பால் தான் இது வளர்கிறது. இல்லை என்றால் வளராது. பாடத்திற்குள் செல்வோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது அலகு 7, மாயா மலம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதலிலே சி என்றால் சிவம், சிவபெருமானை பற்றி சிந்தித்தோம். சிவபெருமான் யார், அவருடைய அப்பா அம்மா யார், அவருடைய ஊர் என்ன, அவர் எப்போ பிறந்தார், எப்படி வளர்ந்தார், கல்யாணம் ஆயிடுச்சா, எப்போ காது குத்து, எப்போ அவருக்கு குழந்தை பிறக்குது, எப்போ குழந்தைய படிக்க வச்சார், எப்போ அவர் கடைசியாக எப்போ இறந்து போவார், அதெல்லாம் நம்ம சென்ற அழகிலே நாம் பார்த்தோம். சிவபெருமான் என் குணத்தான், உயிர்களுக்காக என் குணம் தாங்கி ஐந்தொழில் செய்து ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்தும் அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாயும் இருந்தும் இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அத்துணை நொடி பொழுதும் கண் இமைக்காமல் வேலை செய்கின்றவன் சிவபெருமானும் அவனுடைய பெருமாட்டியும் என்று நாம் பார்த்தோம். அடுத்ததாக உயிர்களின் இயல்பு பற்றி நாம் சிந்தித்தோம். உயிர்களின் இயல்பு, உயிர்கள் சிற்றறிவு உடையது. அறிவித்தால்தான் அறியும், அறிவித்தாலும் திரும்ப மறந்துவிடும், திரும்பவும் அறிவிக்க வேண்டும். மறந்து அறியும், விட்டு அறியும், ஏகதேசமாக அறியும், சார்ந்ததின் வண்ணமாக இருக்கும், அனுபவத்தால் தான் அறியும். அப்படி உயிரினுடைய இயல்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. எம்பிபிஎஸ், ஐஐடியில் இன்ஜினியரிங் படிக்கிறத விட இது முக்கியமான பாடம். உயிரோடைய இயல்பே தெரியாமல் நான் ஆர்கிடெக்டு,
இந்த டிசைன் எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறது? உன் உயிரை பற்றி உனக்கு தெரியாது. நான் டாக்டர், நான் வந்து கார்டியாலஜி, ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும், அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது? உன் உயிரை பற்றி உனக்கு தெரியாது. என் உயிரை பற்றி உனக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, உன் உயிரை பற்றி உனக்கு தெரியாது. முட்டாளை முட்டாள், கடைஞ்செடுத்த முட்டாள் நீங்க. உன் உயிரை பற்றி நீ தெரிஞ்சுக்கல, உன் உடலை பற்றி நீ தெரிஞ்சுக்கல, உன் வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கல, உன் இன்பத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கல, உன் துன்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கல, வேற என்னதான் தெரிஞ்சுக்கிறேன்? யாருக்கு எங்க மச்சம் இருக்கு அது தெரியும், யாருக்கு என்னைக்கு பிறந்த நாள் அது தெரியும், யார் யாரோட என்ன எலெக்ஷன்ல என்ன கூட்டணி வைக்க போறாங்க அது தெரியும், கிரிக்கெட்ல யார் ஜெயிக்க போறாங்க அது தெரியும், அடுத்த படம் என்ன வரப்போகுது அது தெரியும், 3 நாள் வசூல் என்ன அது தெரியும். என் இறைவனை தெரியாது, என் உயிரை தெரியாது, என் உடலை தெரியாது, என் வாழ்க்கையை தெரியாது. ஆக நாம் இந்த கைலை அறக்கட்டளையிலே இதை எளிமையாக்கி வெறும் 100 கிராம் தான். நார்மலாக மிக்சர் வாங்கினா கூட குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு வாங்கினாலும் 1/4 கிலோ வாங்கணும், 250 கிராம். மிக்சர் வாங்கினாலும் 250 கிராம். சைவ சித்தாந்த சுடர் வெறும் 100 கிராம், 100 பக்கம். எல்லார் வீட்லையும் இது இருக்கணும். அதுக்கு எல்லாரும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக உயிரோடைய இயல்பை பார்த்தோம். அப்புறம் பாசம் என்று சொல்லக்கூடிய மலங்களின் இயல்பை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அதில் ரொம்ப மோசமான, முக்கியமான, முதலான, நமக்கு எதிரியான மலம் குறிச்சுக்கோங்க. எதிரியான மலம் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தோட இயல்பை பற்றி சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மாயா மலத்தை பற்றி பார்க்க போகின்றோம். பாடத்தில் இனிமேல் என்ன பார்க்குறோமோ பார்க்கலையோ, நம்ம இந்த உலகத்தில் இப்போ பார்க்குறது, இப்போ பேசுகிறது, இப்போ சிரிக்கிறது, இப்போ ட்ரெஸ் பண்ணுறது, இப்போ மேக்கப் பண்ணுறது, இப்போ ட்ராவல் பண்ணுறது, இப்போ என்ஜாய் பண்ணுறது, ஆல் மாயா. இது எதுவுமே நம்ம உயிரோட கூட வராது. இதனால சேர்ந்த பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்மளோட வருமே தவிர, இப்போ நான் அடிச்சிருக்கிற பவுடரோ, இப்போ நான் அடிக்க போகிற ஹேர் டையோ, நான் போட்டிருக்கிற ரேபேண்ட் கிளாஸோ, இதெல்லாம் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா போதும், மீதி படிக்க வேண்டாம். ஏன்னா அது எதுவாக இருந்தால் நமக்கு என்ன? எதுவும் நம்ம கூட வரப்போறதில்லை பாவ புண்ணியத்தை தவிர. யாரும் நம்ம கூட தொடர்ந்து இருக்க போறது இல்லை சிவபெருமானை தவிர. என்னுடைய பெற்றோர் என்னோட இல்லை, என்னுடைய குழந்தைகள் என்னோட இல்லை, என்னுடைய மனைவி என்னோட இல்லை, என்னுடைய கணவன் என்னோட இல்லை, இருக்க மாட்டாங்க. இப்போ இருந்தாலும் பின்னாடி இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே போகக்கூடிய ஒரு பொருள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் பார்ப்பதெல்லாம் நிலையற்றது. எதை பார்த்தாலும் நிலையற்றது. நீ தாஜ்மஹாலை பார்த்தாலும் சரி, ஈஃபில் டவர் பார்த்தாலும் சரி, நிலையற்றது. ஈஃபில் டவர் ஒரு நாளைக்கு இருக்காது. ஒரே ஒரு ட்ரோன் வந்ததுன்னா பாம்பு போட்டால் முடிஞ்சு போச்சு. எதை பார்த்தாலும், எதெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் இருக்காது, நிலையில்லாத பொருள்கள். எதையெல்லாம் கேட்க முடியுதோ அதெல்லாம் நிலையில்லாத பொருள்கள். எனக்கு பி சுசீலான்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜானகினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் பிடிக்கும், எனக்கு மனோ பிடிக்கும். யாரை பிடிச்சிருந்தாலும் உயிருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக எதை கேட்குறோமோ அதெல்லாமே மாயை. இது நமக்கு இல்லை. எதை நுகர்கிறோமோ அதுவும் மாறக்கூடியது, எதை சுவைக்கிறோமோ அதுவும் மாறக்கூடியது, எதை உணர்கிறோமோ அதுவும் மாறக்கூடியது. ஸ்பரிசம் மாறக்கூடியது, அன்பு மாறக்கூடியது, ஆற்றல் மாறக்கூடியது, அறிவும் மாறக்கூடியது. ஆக மாறாதது என்ன? சிவபெருமானும் அவன் நம் மீது கொண்டுள்ள கருணை. பாடம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாடம் படிக்க வேண்டாம். இன்னைக்கு வகுப்பு ஓவர், அடுத்த வாரம் பார்ப்போம் எல்லாரும். இருந்தாலும் வந்துட்டீங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிடுறேன். நான் சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 7வது அலகிலே நமசிவாய என்ற மந்திர சொல்லில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி சிந்தித்து வருகின்றோம். சென்ற அலகிலேயே ஆரம்பிச்சிட்டோம். ம என்பது மலம் என்பதை குறிக்கும். மலத்தினுடைய முதல் எழுத்த ம என்று சொல்லுகின்றோம். அந்த மலம் என்று நாம் சொல்லுவது மலங்கள், அதில் ப்ளூரல் இருக்கு. அது 3 வகையான மலங்கள் இருக்கு. மேலோட்டமாக நம்ம பிரிக்கும்போது 3 வகையான மலங்கள் இருக்கின்றது. அது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்கின்றோம். சில நூல்களில் ஆணவம், மாயை, கண்மம் என்று இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எந்த ஒரு நூலிலும் ஆணவத்தை கடைசியிலே எழுதியிருந்தார்கள் என்றால் அது லாஜிக்கலாக கரெக்ட் கிடையாது. எழுதும்போது கூட அது கரெக்டாக ஆர்டர் படி தான் எழுதணும். ஆணவம் என்பது மூல மலம்னு போன வகுப்பில் நம்ம படித்தோம். அதனால தான் மற்ற 2 மலமும் செயல்படுதுன்னு படிச்சிருக்கோம். அதனால மலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் மாயை, கண்மம், மாயை, ஆணவம்,
அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆணவம் இது ஒன்று மட்டும் இல்லைன்னா இறைவனோட இருப்போம் நம்ம. இது இருக்கிறதுனால தான் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். நான் 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 எனது 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 இதுதான் ஆணவம். ஆக நாம் மலங்கள் என்று சொன்னாலே ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் நம் உயிரை ஆரம்பத்திலேயே பிடித்திருந்தது, அனாதியிலேயே பிடித்திருந்தது. அதனால நமக்கு அவன் என்ன சொல்றது, பிறந்ததுல இருந்தே எதிரி. அவன் பிறக்கும் போதே எதிரி, பிறந்தப்பவே எதிரி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அன்றே எதிரி நமக்கு இந்த ஆணவ மலம். மாயை கண்மம் அப்படி கிடையாது. மாயை கண்மம் நமக்கு மயக்கத்தை கொடுத்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்காக வந்த மற்ற 2 மலங்கள். அந்த மாய மலத்துல ஆணவம், கண்மம், மாயை ஆகியவைகள். அழகு 6ல் ஆணவ மலம் பற்றி சிந்தித்தோம். சென்ற அழகுல ஆணவத்தை பார்த்துட்டோம். இந்த அழகுல மாயையை பற்றி பார்க்கிறோம். இந்த மாயைக்கு தான் அதிகமான அழகுகள் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். இப்போ 7வது அழகு மாயை பற்றி பார்க்கின்றோம். 8வது அழகும் மாயையாக தான் இருக்கும். 9, 10, 11, 12 அதுவும் மாயை தான். தாத்வீகங்கள் மாயை தான், தசவாயுக்கள் மாயை தான், பிராணமுத்திரை மாயை தான். 12வது அழகு முக்குணங்கள் மாயை தான். 13வது அழகு கண்ம மலம். 7 எழுதிக்கங்க. 7, 8, 9, 10, 11, 12 மொத்தம் 6 அழகுகள். 15 அழகுகள்ல 6 அழகுகள் நிலையில்லாத மாயையை பற்றி படிக்கிறோம். நிலையான இறைவனுக்கு ஒரு அழகு, நிலையான உயிருக்கு ஒரு அழகு, நிலையில்லாத மாயைக்கு 6 அழகு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளோ மயக்கத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத பாருங்க. மற்ற மலங்களைப் போலவே மாயையும் உயிரற்றது, அறிவற்றது. மலம் என்று சொன்னால் அதுக்கு உயிர் கிடையாது. உயிர் இல்லைங்கிறதுனால அறிவு இல்லை. உயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கும். உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மா என்றால் அழிதல், ய என்றால் தோன்றுதல். ஆக அழிதல், தோன்றுதல். அப்போ என்ன ஆகும்? அப்படியே சுற்றும் போது என்ன ஆகும்? அழிதல், தோன்றுதல், அழிதல், தோன்றுதல், அழிதல், தோன்றுதல், அழிதல், தோன்றுதல். தோன்றுதலும் அழிதலும் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுதான் தொடர்ந்து இந்த வாழ்க்கை சங்காரம் என்று சொல்லுவோம். இந்த உலகம், இந்த மாயை, இந்த உலகமே ஒடுக்கப்படும், திரும்ப விரிக்கப்படும், திரும்ப ஒடுக்கப்படும், திரும்ப விரிக்கப்படும். கொடையை போல உடல்களும் உலக பொருள்களும், இந்த உடலும் தனு கரண, சீனியர் மாணவர்கள் குறிச்சுக்குங்க. உடல்களும் நம்ம சொல்றது தனு கரணன்னு சொல்றோம். புது மாணவர்களை பயமுறுத்த வேண்டாம்னு சொல்லி உடல்கள்னு மொத்தமாக போட்டுடுறோம். நீங்கள் எழுதும்போது உடல்னு எழுதக்கூடாது, நீங்கள் தனு கரணம்னே எழுதணும். உடல்களும் உலக பொருள்களும் தனு கரண புவன போகங்கள், அது 2ஐயும் உலக பொருள்கள்னு போட்டிருக்கோம். அது உடல்களும் உலக பொருள்களும் சொல்லும் பொழுது தனு கரண புவன போகங்களும் எல்லாமே 4மே தோன்றுதலும் அழிதலும், பின்னர் மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும். அடைச்சி போரிங், ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லை. என்னதான் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் இது அழிய போகிறது. அழிஞ்சுது அப்படின்னு விட்டுறோமா? இல்லை, திரும்ப தோன்றுது. ஆஹா பியூட்டிஃபுல்னு சொல்கிறோம், திரும்ப அழியுது, திரும்ப தோன்றுது, திரும்ப அழியுது. இதை நம்பி நம்ம காலத்தை வீணாக்கக்கூடாது. இப்படி தோன்றுதலும் அழிதலுமாக, அழிதலும் தோன்றுதலுமாக மா யா மா யா மா யா மா யா யா மா யா மா யா மா மாயா யாமா மாயா யாமா 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 மாயா மாயா யாமா யாமா மாயா 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 யாமா யாமா. இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு பல பிறவிகளாக ஓடிக்கொண்டிருக்கு. ஒரே ஒரு முறை இப்படி பார்த்து, ஓ மாயை நிலையற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முட்டிக்கு போயிட்டோம்னா. எங்கள் வீட்டில் காஃபி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காக நான் காஃபி கூட குடிக்காமல் பாடம் நடத்துகிறேன். ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருக்கேன். ஃப்ளாஸ்க். ஸோ அப்படிப்பட்ட இந்த மாயை தான் நம்ம ரொம்ப, அதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நிலையானது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், நிலையானது இந்த உயிர். இது 2 தான் அறிவு பொருள். மாயை தான் உண்மையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படி வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு, 2 வீலரில் போகிறாரு. அவர் எது இறைவன் தான் நிலையான பொருள்னு போகிறாரா, மாயை நிலையான பொருள்னு போகிறாரா? இன்னும் போய் கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு போகிறார்.
குடும்பத்தை காப்பாற்றணும், ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு, இன்னும் சம்பாதிக்கலாமா, இதில் சம்பாதிக்கலாமா, அதில் சம்பாதிக்கலாமா, இதில் சம்பாதிக்கலாம், ஆஃபீஸுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ்க்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், எது பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் அந்த உலகத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமா, 1 கோடி எடுத்தால் பத்த மாட்டேங்குது, 100 கோடி கிடைக்கும், 100 கோடி 100 கோடி 100 கோடி 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி 10,000 கோடி, அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுவான். 10,000 கோடி அவன் பேர்லையும் இருக்காது, அவன் பிள்ளைங்களுக்கு கூட பயன்படாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் நிலையென்று நம்பி அதன் பின்னே அந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க, அந்த இங்கே ஏதோ தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மான்கள் தண்ணி குடிக்க போகுமா, அப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கு இன்பம், அப்படியா, இங்கே இருக்கு ஒரு இன்பம், ஓடு ஓடு ஓடு, இல்லை இங்கே இன்பம் கொடுக்குறாங்க, இங்கே ஓடு இங்கே ஓடு இங்கே ஓடுன்னு ஓடி ஓடி ஓடி, ஆனால் நம்மக்கிட்டேயே இன்பம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவிகள் ஆயிடுது. இப்போ இந்த மாயையை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக இலக்கணப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. முதல்ல உதாரணத்தில் தான் ஆரம்பிக்குது. ஒரு மண் குடம் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு அந்த மண் குடம் வர்றதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அது ஒரு மண்ணாக இருந்திருக்கும், களிமண்ணாக இருந்திருக்கும். அந்த மண்ணை ஓரளவு எடுத்து அதை நல்லா பதப்படுத்தி தண்ணி ஊற்றி மிதித்து நம்ம சப்பாத்திக்கு மாவுக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சு அதை என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வச்சு அதுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப தொழிலில் வல்லுநராகி ஒருத்தர் அவர் அப்படியே சுற்றி 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 அதை தேய்ச்சி இந்த சக்கரத்தில் ஓட விட்டு அப்புறமா அதை அப்படியே அழகாக எடுத்து அப்புறம் அதை ட்ரை பண்ணி அப்புறமா அது நமக்கு வெயில் காலத்தில் நீர் குடம், என்ன குடம், மண் குடமாக நமக்கு வருது. எப்படி ஒரு குடம் வருவதற்கு இந்த மண் காரணமாக இருக்கிறதோ அதுபோல இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடியதும், இந்த உலகம் உலகம் உலகம்னு நம்ம சொல்லக்கூடியதும், இது இரண்டுமே இந்த மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்ற பொருள்கள். இதுதான் முதல். அப்போ இந்த உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாயை, மாயையோட விரிவு தான் உலகம். மரம் செடி கொடியெல்லாம் மாயையோட விரிவு தான் அது. திருமணம் ஹனிமூன்லாம் மாயையோட விளைவு தான் அது. மகன் பேரன் பேத்தி மாயையோடைய விளைவு தான் அது. கட்டிடங்கள், ரோடுகள், காம்ப்ளெக்ஸுகள், ஷாப்பிங் மால்கள் மாயையோடைய விரிவாக்கம் தான். விரிந்தால் அதை மாயேயம் அப்படின்னு சொல்லுவோம். விரிகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மூலப்பொருளுக்கு மாயே என்று பொருள். ஆக இது நம்ம சுருக்கமாக மாயை மாயின்னு ரெண்டுத்துக்கும் ஒரே பேரை பயன்படுத்துவோம். குடத்திற்கு களிமண் எப்படி ஒரு காரணமாக இருக்கிறதோ அதிலிருந்து இந்த காரியமாகிய மண் தோன்று. காரண காரியம் எழுதிக்கங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அந்த காஸ் காரணம், அதனால ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நெருப்பு இருக்கிறதுனால புகையுதுன்னு சொல்கிறோம். இப்போ நெருப்புங்கிறது காரணம், அதனால புகை வருது. நெருப்பு இல்லைன்னா புகை வராது. அதுபோல் மாயை இல்லை அப்படின்னா உலகம் தோன்றி இருக்காது. உலகம் தோன்றி இருக்குது அப்படின்னா மாயையிலிருந்து தோன்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். காரண காரியம் அப்படிங்கிறத நம்ம சமயம் ஃபர்ஸ்ட் லெவலில் வச்சுருக்குது. அது சிவபெருமானாக இருந்தாலும் குனிஞ்சு தான் போகணும். சிவபெருமான்னு நிமிர்ந்து போக முடியாது. சர்க்காரியவாதத்தை மதிக்காமல் யார் போனாலும் சமயத்திலிருந்து நீக்கப்படுவார்கள், சிவபெருமானாக இருந்தாலும் சரிதான். காரண காரியம் காரண காரியம் காரண காரியம் காரண காரியம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, சந்தோஷமும் பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாடங்கள். ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா ஒரு காரணத்தால் அது நடக்குது. இப்போ நடக்கிற இந்த காரியம் பின்னாடி நடக்க போகிற ஒரு காரியத்துக்கு காரணமாக அமையும். இப்போது எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் மகனாக பிறந்தேன். அப்போது எனக்கு பேர் மகன் 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 மகன்னு பேர். இப்போ நான் ஒரு மகனை பெற்றிருக்கிறேன். இப்போ என்னாச்சு என்னுடைய ஸ்டேட்டஸ்? எனக்கு குழந்தை பிறந்தவொடனே நான் என்ன ஆகிடுறேன்? அப்பாவாயிடுறேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்பா கிடையாது, மகனாக இருந்தவன். இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் மகன், ஆனால் என் பையனுக்கு நான் அப்பா. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா, இப்போ எனக்கு மகனாக இருக்கிறவன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாக்க அவன் அப்பாவாயிடுவான். இப்படி எப்போ அப்பா மகன், அப்புறம் மகனே அப்பா, அப்புறம் அதுல இருந்து ஒரு மகன், அந்த மகனே அப்பா, அதுல இருந்து ஒரு மகன் போய்கிட்டே இருக்குதோ நம்ம பரம்பரை. அதுபோலத்தான் இங்கே நடக்கின்ற அனைத்து காரியங்களும், நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், சோகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், உடல் உபாதைகள், பண பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஒரு காரியத்திலிருந்து இப்போ நடக்கிறது.
இது ஒரு காலத்தில் காரியமாகி இன்னொரு காரணம் நடக்க போகுது. காரணத்திலிருந்து காரியம் ஆகியிருக்கு. இப்போ காரியம் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். காரணத்தை உடனே நம்ம பார்க்க முடியாது. காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இது காரணமாக மாறி இதிலிருந்து ஒரு காரிய குட்டி போட போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது காஸ் அண்ட் எஃபெக்ட் செயின் சொல்லுவாங்க. போய்கிட்டே இருக்கும். அது இதை அறுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கத்தி சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சிவபெருமான்கிட்ட போய் கத்தியை கொடு அப்படின்னு கேட்டால் கத்தி கத்தி பாடு அப்படின்னு பஞ்சபுராணம் கொடுத்துருக்கிறாரு, 12 திருமுறைகள் கொடுத்துருக்கிறாரு, 14 சாத்திர நூல் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு இந்த செயினை அறுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்திற்கு வித்தாய், இந்த உலகம் தோன்றுவது ஆலமரத்தை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய மரம், 1000 ஆண்டுகள் மரம்னு சொல்கிறோம். ஆனால் 1000 ஆண்டுகள் மரம் தான் நமக்கு வெளியில் தெரியுது. ஆனால் இது வர்றதுக்கு உள்ள ஒரு விதை போட்டாங்களே, அது எவ்வளோ இருந்திருக்கும், அது எவ்வளோதான் இருக்கும். நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது, லென்ஸ் வச்சு பார்க்கணும். இந்த ஆலமரத்தை பார்க்கும்போது இந்த ஆலமரம் தோன்றிய விதையை நம்ம பார்க்குறோமா? அது சிறிய விதை தானே, அடிச்சு அப்படியா நினைக்கிறோம். அதுபோல இந்த உலகம் என்பதற்கு வித்தாக, விதையாக, அது இல்லைன்னா இந்த உலகமே தோன்றி இருக்க முடியாது. சூரியன் சந்திரன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. உலகத்திற்கு வித்தாய். இப்போ மாயையை பற்றி சொல்லும்போது இந்த உலகம் தோன்றுவதற்கு அதுதான் வித்து, அதுதான் விதை, அதுதான் விந்து, அதுதான் காரணம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அழிவில்லாததாய், மாயை அழியாது. இதில் கொஞ்சம் சீனியர் மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அழிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மாயான்னு சொல்கிறீங்கன்னா, அழிவு இல்லை என்றால் தோற்றம் மாறி இருக்கே தவிர அழியவில்லை. அந்த நிலை. இப்போ இந்த வகுப்புக்காக நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். வகுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய அலங்காரம் இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். வகுப்புக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கு. அதுபோல இப்போ நான் மாற்றம் இல்லை. அதுபோல இந்த மாயை மாறப்போறது இல்லை. மாயை விரிந்து இருக்கும். ஓகே, பார்த்துட்டியா கண்ணா? ஓகே, ரைட், க்ளோஸ். அப்புறம் அம்மா நீ பார்க்கணுமா? அந்த பார்த்துட்டியா? ஓகே, க்ளோஸ் என்று விரிவதும் திரும்ப அதுக்குள்ளேயே ஒடுங்குவதும். அது மறந்துடக்கூடாது. இங்கே விரியும், அப்புறம் அங்கே போய் ஒடுங்கிக்கும், அப்படி கிடையாது. எப்படி ஒரு கொடையை விரிக்கிறோம், அது விரியுதோ, சுருக்குனா என்ன ஆகுது, அதே மாதிரி தான் வருது. என்ன ஆர்டரில் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சோ அதே ஆர்டரில் தான் அது குறையுது. அது நாளைக்கு கொடையை வச்சு மேலே கீழே ஆட்டி பாருங்க, மாயை தெரிஞ்சு கொள்வதற்கு. ஆக இந்த மாயை அழிவில்லாதது. ஏன் அப்படின்னா இது அனாதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சடமாய், அதுவும் நம்ம முதல் பாடங்களே நம்ம பார்த்துருக்கோம். சடம்னா அறிவற்ற பொருள், உயிரற்ற பொருளாக இருக்கிறதுனால அது அறிவற்ற பொருள். எங்கும் நிறைந்ததாய், நம்ம கண்ணுக்கு ஒரு காண்கின்ற பொருள்கள் எல்லாம் மாயை தான். கண்ணே மாயையால் செய்யப்பட்டது தானே, மாயையிலிருந்து செய்யப்பட்டது தானே கண்ணு. மாயையிலிருந்து செய்யப்பட்ட கண்ணு வெளியில மாயை இல்லைன்னு சொல்ல முடியுமா? தானே மாயை தான். எங்கும் நிறைந்ததாய், அருவாய், அருவுமாய். எங்கும் நிறைந்திருக்குன்னா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதெல்லாம் விரிவாக்கம் தான் தெரியுது. என் வீடு, என் ஊரு, என் காரு, என் கப்பல், அதெல்லாம் தெரியுது. ஆனா இது சுருங்கிய நிலையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆல்மோஸ்ட் அருவமாக இருக்கும். ஷேப் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். மாயையா வாங்க மஞ்சள் கலரில் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அது எப்படி சிவபெருமான அருவம்னு சொல்கிறோமோ அதுபோல் இதுவும் ஒரு ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு பொருளாக இருக்கும். அருவாய், ஆற்றலாய், ஆற்றல் வடிவினதாய். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் ஆற்றல். ஆற்றல் தான் இயங்குகிறது. ஆற்றல்ங்கிற ஒரு வார்த்தை, டெக்னிக்கல் வார்த்தையை தான் நம்ம சக்தின்னு சொல்கிறோம், அம்மான்னு சொல்கிறோம். சிவம் சக்தி சொல்கிறோமே, அந்த சக்தி தான் ஆற்றல். ஆற்றல் தான் எனர்ஜி. எல்லா பொருள்களுமே ஆற்றல் உடையது. மாயையாக இருந்தாலும் ஆற்றல் உடையது, ஆணவம் ஆற்றல் உடையது, நிலை ஆற்றல்னு சொல்லுவாங்க அதுக்கு. இது ஆற்றல் வடிவினதாய் இருப்பது. ஆற்றல் வடிவு, ஆற்றல் அதுக்குள்ளே இல்லைன்னா சிவபெருமானால் அதை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பரோட்டா மாவை கொஞ்சம் இழுக்கலாம், சப்பாத்தி மாவை அப்படி இழுக்க முடியாது. ஏன்? பரோட்டா மாவு உள்ள மைதா இருக்குது, அது உள்ள எண்ணெய் இருக்குது, அதனால அது விரிஞ்சு கொடுக்கும். சப்பாத்தி மாவில் அது இல்லை, அதனால விரியாது. இட்லி மாவை எடுத்து விரிச்சா சுத்தமாக விரியாது. அதோட தன்மை அது. அதுபோல் இது ஆற்றல் வடிவினதாய் இருக்கிறதுனால தான் அந்த ஆற்றலை இறைவனால் செயல்படுத்த முடியும். மாயைக்கு ஆற்றல் இல்லாத ஒரு மாயையாக இருந்ததுன்னா சிவபெருமான் அன்னைக்கு நம்மளை இந்த உலகத்தை படைச்சிருக்க முடியாது, நமக்கு உடல் கொடுத்துருக்க முடியாது. நமக்கு எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் அனாதியிலேயே இருந்திருக்கு பாருங்க. நம்ம சிவபெருமானுக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, அந்த அனாதி கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். அனாதிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் நன்றி சொல்லணும். சப்போஸ் ஆணவ மலம் நம்மை பிடித்திருந்தது, ஒரே ஒரு மலம் தான், ஆணவ மலம் தான் நம்மளை பிடிச்சிருந்தது.
மாயை கண்மம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம இறைவனுடைய திருவடிக்கு போறது? இது என்னவோ எல்லாம் ஒரு செட்டப் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இது கற்பா இருக்கும், இது விளக்கு மாதிரி இருக்கும், நீ கணக்கு எழுதிக்க, நீங்க எல்லாரும் அனாதிக்கு வாங்க அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி அனாதியில தோற்றுவித்தது போல நமக்கு தோன்றுகிறது. ஆக இந்த மாயை கிட்டத்தட்ட சிவபெருமான் மாதிரி தான். எப்படி சிவபெருமான்? இந்த உலகத்திற்கு வித்தாய். சிவபெருமான் உலகத்திற்கு வித்து, மாயையும் உலகத்திற்கு வித்து. அழிவில்லாததாய். சிவபெருமானுக்கும் அழிவு கிடையாது, மாயைக்கும் அழிவு கிடையாது. சடமாய். இதுல சிவபெருமான் மாதிரி கிடையாது. இதுல மட்டும் வேறுபாடு இருக்கு. அவன் அறிவாய், இது சடமாய். இது மட்டும் டிஃபரன்ஸ். மற்ற ரெண்டும் ஒற்றுமை. எங்கும் நிறைந்ததாய். அவனும் எங்கும் நிறைந்தவன், மாயையும் எங்கும் நிறைந்தது. அருவாய். அவனும் அருவமா இருக்கக்கூடியவன், இதுவும் அருவமா இருக்கக்கூடியது. ஆற்றல் உடையதாய், ஆற்றல் வடிவினதாய். அவனும் ஆற்றல் உடையவன், நம்மளும் ஆற்றல் உடையது. ஆக மாயையும் சிவபெருமானும் சடம், மாயை சடம் என்கின்ற ஒரு வேறுபாட்டை தவிர மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட சிவபெருமான் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட கையில ஐயா சொன்னாரு எல்லாம் சேம்னு சொன்னாரு, அப்படி கிடையாது. அப்புறமா விரிச்சு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸா அப்புறமா சொல்லுவோம். முதல்ல ஐஸ்கிரீமா கூல்ட்ரிங்க்ஸா காஃபியா அப்படிதான் கேட்போம். அதுக்கப்புறம் கிட்ட போய் காஃபின்னு உடனே காஃபில என்ன காஃபி, அதுக்கப்புறம் அது அப்புறம் தான் படிப்போம். சொல்லும் பொழுதே ஐஸ்கிரீமா, அது என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குமா, அக்வான் ஐஸ்கிரீம் வேணுமா, கப் ஐஸ்கிரீம் வேணுமா, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா, சாக்லேட் வேணுமா, அப்படிலாம் கேட்டோம்னா நமக்கு வாய் வலிக்கும். அதில் என்ன சாப்பிட்ற, ஐஸ்கிரீமா, கூல்ட்ரிங்க்ஸா, காஃபியா? ஓகே, அடுத்ததுக்கு போகும்போது மீதியை பிரித்து பார்த்துக்குவோம். அதுபோல் இந்த அளவிலே இது அருவமாக இருக்கிறது, இது எங்கும் பரவி இருக்கிறது, இது ஆற்றலாக இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் சிவபெருமானை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறது. அது மொத்தமாக அழிந்து விடவில்லை, நமக்கு தெரியறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி இருந்தது, இப்போ அரை மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த ஈரத்தை காணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அது என்னவோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது காணாமல் போகலை. இந்த ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறி இருக்கு. இப்போ தண்ணீர் கொதிக்க வைக்கும்போது எப்படி இருக்கு, தண்ணீரா இருக்கிறது நீராவியா மாறி. நீராவியை இன்னும் கண்டென்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அது திரும்ப தண்ணி ஆகும். தண்ணியை திரும்ப சூடாக்குனா நீராவி ஆகும். நீராவி கூல் பண்ணாக்க கண்டென்ஸ் பண்ணோன்னா அது நமக்கு திரும்ப தண்ணி ஆகும். ஆக இந்த ஷேப் தான் மாறிக்கிட்டே இருக்கு, மற்றபடி அது மொத்தமாக அழிஞ்சு விடவில்லை. அதுலேருந்தே நமக்கு தெரியும் இந்த மாயை, இந்த உலகம் ஷேப் மாறிக்கிட்டே இருக்க தவிர மாயை என்கின்ற ஒரு பொருள் மொத்தமாக அழிந்து விடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சயின்ஸில் நம்ம அதை படிப்போம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று சொல்லுவார்கள். அதனால் யாராலையும் ஆக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அது ஒரு ஆற்றல்லேருந்து இன்னொரு ஆற்றலாக மாறலாம். எத்தனையோ 1000 உதாரணங்கள் இருக்கிறது. இப்போது எனக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் இப்போ எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது. காற்று வருது, அந்த பிளேடு சுற்றுது, பிளேடில் ஒரு பெண்ட் இருக்குது, அது அந்த டர்பைன் மாதிரி காற்று தள்ளி விடுது. இந்த காற்று தள்ளுறதுனால காற்று கீழே இறங்குது. ஸோ இப்போ எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெக்கானிக்கல் பெனிஃபிட் வர்றதுக்கு உள்ள என்ன இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. உள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன இருக்குது, கரண்ட் சப்ளை இருக்குது. கரண்ட் சப்ளை உள்ள அதில் ஆர்மேச்சர் இருக்குது. 2 ஆப்போசிட் போல்ஸுக்குள்ளே கரண்ட் வந்தது அப்படின்னாக்க அதை ரொட்டேட் பண்ணும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில். அதனால அது அப்படியே இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆகுறதுனால ரொட்டேட் ஆகுது. இது என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கலாக எனக்கு இப்போ பெனிஃபிட் தருது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி வந்தது, அது எங்கேயாவது அனல் மின் நிலையத்திலேருந்து வந்திருக்கலாம், இல்லைனாக்க நீர் மின் நிலையத்திலேருந்து வந்திருக்கலாம், இல்லைனாக்க அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வந்திருக்கலாம். இப்போ நம்ம ஒரு மேட்டூர் டேம்லேருந்து வந்த பவர்னு வச்சுக்குவோம். மேட்டூர் டேம்லேருந்து பவர் வருது. மேட்டூர் டேம்லேருந்து எப்படி பவர் வரும், மேட்டூர் டேமில் பவர் கிரியேட் ஆகுது. பவர் எப்படி கிரியேட் ஆகுது, அது நீராவியிலேருந்து கிரியேட் ஆகுது. நீராவி எப்படி வருது, நீர்லேருந்து வருது. இல்லைன்னா நீர் அந்த டைரெக்டாக அந்த பிளேடில் படுறதுனால வருது. இப்படி நீங்கள் அப்படி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுதான் மாறி மாறி உருவத்தை மாற்றிக்கிட்டு இருக்குதே தவிர இது அழியிறது இல்லை, புதுசாக வேற யாரும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். இதுதான் நம்ம ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். சர்க்காரியவாதத்தில் இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது அப்படின்னு சொல்கிறது.
உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும் இடமாய் உள்ளதா இது மாயை எனப்படும். மாயா எனப்படும் கூட எழுதிக்கணும். மேலே நம்ம படித்தோம் இல்லையா 3வது பேராகிராஃபில் மாயா. இந்த மாயைங்கிற இடத்துல மாயான்னு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் மேலே படித்தது. மா என்றால் அழிதல், அழிதல் அப்படின்னா மொத்தமாக அழிஞ்சு போயிடாது, ஒடுங்கும். கொடையை சுருக்கிறோம், பிரிக்கிறோம். இப்போ எங்களுக்கு சிகப்பியம்மா எங்களுக்கு வகுப்பு எடுத்தாங்க யோகா. மூச்சை உள்ள இழுங்க, மூச்சை உள்ள இழுங்க, இழுக்கும்போது விரியுது, விடுங்க சுருங்குது, விரிங்க. அப்படி விரிந்தியும் ஒடுங்குவதும் விரிவதும் ஒடுங்குவதுமா தான் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கே தவிர அழிவது அப்படிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. ஆக இந்த உலகம் ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால் எதில் ஒடுங்கும்? அந்த மாயைக்குள்ளே போய் ஒடுங்கி நிற்கும். இந்த உலகம் மீண்டும் தோன்றும் அப்படின்னா எப்படி தோன்றும்? அப்படி அது பெருசாக தூளமாய் நின்ற காரிய பொருள்கள், தூளம்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மேலே விஷுவலா பிசிக்கலா தூளமாய் நின்ற காரிய பொருள்கள். தூளமா ஒன்று இருக்குன்னா அது காரியம்னு அர்த்தம். எதை கண்ணில் பார்க்குறோமோ இதெல்லாம் காரியம்னு அர்த்தம். நான் என்னுடைய வீட்டை பார்க்குறேன், இது காரிய பொருள், இது ஆக்கப்பட்ட பொருள். என்னோட லேப்டாப் பார்க்குறேன், இது ஒரு காரிய பொருள், இது ஆக்கப்பட்ட பொருள். என்னுடைய சேர் பார்க்குறேன், இது காரிய பொருள். எனக்கு காஃபி கொண்டு வந்தவங்கள பார்க்குறேன், அது காரிய பொருள். காஃபியை பார்க்குறேன், அதுவும் காரிய பொருள். ஓகே, இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறோமோ அதெல்லாம் காரிய பொருள்கள். இந்த காரிய பொருள்களெல்லாம் என்ன ஆகும்? படிமுறையாக அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என்ன ஆர்டரில் கொடையை நம்ம விரிக்கும் பொழுது அது விரிஞ்சுதோ, சுருக்கும் பொழுது அதே ஆர்டரில் விரியும். நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்க கொடையை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். பட்டனாக இருந்தாலும் சரி, பட்டன் கொடையை நீங்கள் ரைஸ் பண்ணி பாருங்கள், எப்படி அது விரியுதுன்னு பாருங்கள். மேலே நகர்த்தும் போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ரெக்கை வருதா, இல்லை அந்த பக்கம் இருக்கிறது வருதா, அதை பாருங்கள். இன்னும் ரைஸ் பண்ணுங்கள், இன்னும் ரைஸ் பண்ணுங்கள், இன்னும் ரைஸ் பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள். நல்லா இப்போ எப்படி அது விரிஞ்சுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. திரும்ப சுருக்குங்க, எப்படி விரிஞ்சுதோ அப்படி சுருங்கும். அதுதான் மாயையுடைய ஒரு டிசிப்ளின். தூளமாய் நின்ற காரிய பொருள்கள் படிமுறையாக அது அதுக்குள்ள அடங்கி, அது அதுக்குள்ள அடங்கி, அது அதுக்குள்ள அடங்கி ஒன்றை விட ஒன்று சூக்குமமாகும். அடங்குது அப்படின்னா பெருசாகுதுன்னு அர்த்தம் இல்லை. பெருசாகிறது சின்னதாகிறதுக்கு பேர் தான் அடங்குறது. அதை நம்ம சூக்குமம் என்று சொல்லுகின்றோம். மாறிக்கொண்டு போகும் பொழுது முடிந்த சூக்குமம். இப்போ என்ன ஆகுது? முதல்ல இப்போ பூமி இருக்கு, பூமி அப்படியே சுருங்கிடுது. சுருங்கி எதில் இருக்கு? சூரிய குடும்பத்தில் இருக்கு. சூரிய குடும்பம் சுருங்குது, அது எதில் இருக்கு? மில்கி வேல இருக்கு. மில்கி வே சுருங்குது, அது என்ன இருக்கு? அண்டத்தில் இருக்கு. அண்டம் சுருங்குது, அது எதில் இருக்கு? அது ஆகாயத்தில் இருக்கு. அப்படி சுருங்கி 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 போய் கடைசியா எல்லாம் சுருங்கும் பொழுது என்ன இருக்கும்? மாயை என்கின்ற ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பொருள் இருக்கும். அப்போ கூட அதுக்கு கலரோ ஷேப்போ கிடையாது. அதுதான் மாயையுடைய இயல்பு. மொத்தம் 5 இயல்பு டெக்னிக்கலாக பார்த்துருக்கோம். உலகம் இது காரண பொருள், இதிலிருந்து காரியம் வரும், காரியம் காரணமாகும், காரணம் காரியமாகும் பார்த்தோம். இந்த உலகம் தோன்றுவதற்கு சிவபெருமானை போல சடம் என்கின்ற ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன், அது மட்டும்தான் குறைய தவிர மற்றது எல்லாம் இறைவனோட நிறையாக இருக்கின்றது. இந்த மலங்கள் எல்லாமே ஆணவம் கண்மம் மாயை எல்லாத்தையும் சொல்கிறான், நம்மளையும் சொல்கிறேன். உயிர்களும் அப்படித்தான். உயிர்களும் இறைவனுக்கு சமம், எந்த வகையிலையும் அவனோட நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. சரி, 5 பார்த்துருக்கோம். அந்த மாயை அது 3 வகையான மாயை இருக்கிறது. இந்த மாயை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? மலம்னு சொன்னோம். மலத்தில் 3 வகை சொன்னோம், ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் பார்த்தாச்சு, இப்போ மாயை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாயை இன்னும் 3 வகையாக பிரிக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ல் ஒன்றாகிய மாயையை இப்போ இன்னும் 3ஆக பிரிக்கின்றோம். அந்த மாயையில் முதல் பார்ட்டுக்கு பேர் சுத்த மாயை என்று பெயர். அதில் இன்னொரு பகுதிக்கு பெயர் அசுத்த மாயை என்று பெயர். அதுக்குள்ளேயே இன்னொரு பகுதிக்கு பெயர் பிரகிருதி மாயை அல்லது அசுத்த மாயை என்று பெயர். இந்த மாயை அளவில் புவனங்கள் படைக்கப்படும். எத்தனையோ புவனங்கள் இருக்கிறது. அந்த மாயை அளவுக்கு புவனங்களை இறைவன் படைக்கிறாரு. பக்குவமான ஆன்மாக்கள் யாரெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இடம் ஒதுக்கிடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குது, இப்போ பெரிய விஐபின்னு இருப்பாங்க, ஃப்ரண்ட் சேரில் உட்காடுறோம். அவங்களுக்கெல்லாம் எங்கே தங்குறது, எங்கே உட்காடுறது, அவங்கள யார் பிக்கப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவனும் மனுஷன்தான், ஆனால் அவனுடைய பொசிஷன் ஹையாக இருக்கிறதுனால அவனுக்கு அந்த சிறப்பு கிடைக்கிறது. இன்னும் மற்றவங்களாம் ஓகே கெஸ்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் உட்காருங்க, அப்புறமா மற்றவங்களாம் கட்சிக்காரவங்களாம் பின்னாடி உட்காருங்க.
அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாம் பின்னாடி போங்க. ஒருத்தர் தான் பேசுறாரு, ஏன் இப்படி 4 இடத்துல இருந்து கேட்க வேண்டியது இருக்கு? அவங்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்தாற்போல் இடம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. முன்னால விஐபி விஐபி விஐபி. யாராவது ஒருத்தர் புதுசா வர்றவர் வந்து முன்னாடி உட்கார்ந்தா தட்டி எழுப்பிடுவாங்க, ஐயா பின்னாடி போய் உட்காருங்க, இதெல்லாம் விஐபிக்கு ரிசர்வ் பண்ணிருக்கு. அதுபோல ஆன்மாக்கள் பல பிறவிகளிலே அடிபட்டு 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 நான் என்பதை விட்டு எனது என்பதை எதுவும் இல்லை என்பதை தெரிந்த ஆன்மாக்கள் எல்லாம் மேல சுத்தமாயில இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட். அவர் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பெயர் விஞ்ஞானகலர் என்று பெயர். விஐபின்னு சொல்றோமே, விவிஐபி, அவங்கெல்லாம் விஞ்ஞானகலர் பெயர். அதுக்கு அடுத்ததாக செகண்ட் கேட்டகரியில இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு பிரளயாகலர் என்று பெயர். இவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல, இவங்களை எங்க உட்கார வைக்கிறது? இந்த ஆன்மாக்களை எங்க வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு போறது? அவங்கள வச்சுக்கிறதுக்கான ஒரு புவனத்தை இறைவன் நமக்கு உண்டாக்குகிறான். அந்த புவனத்திற்கு பெயர் அசுத்த மாயா புவனம் என்று பெயர். அது போக இன்னும் கீழே இருக்கிறாங்க பொது ஜனங்கள், என்னன்னே தெரியாது, கூப்பிட்டுருக்கானுங்க, 500 ரூபா கொடுக்குறானுங்க, பிரியாணி கொடுக்குறானுங்க, குடிக்க குவார்டர் கொடுக்குறானுங்க, அதுக்காக வாழ்க அன்புமணி வாழ்க, அன்பு இல்லாதவன் வாழ்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் வாழ்க, சிவனை உதைக்கிறவன் வாழ்க, சிவன் கோயிலை உடைக்கிறவன் வாழ்க. ஏன்னா உள்ள குவார்டர் கொடுத்துருக்குறான், குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி கொடுத்துருக்குறான், 500 ரூபா பணம் கொடுத்துருக்குறான். அதனால அவன் எதை சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கோம். நம்ம 2026 ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரெஸ் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே கூட இருந்து அடிமையாகி வாழலாம். நம்மையும் மறந்து இறைவனை மறந்து திருநீர் அணியாதவனுக்கும் உருத்ராக்கம் அணியாதவனுக்கும் அணிகின்றவனை மதிக்காதவனுக்கும் ஓட்டு போட்டு இவன் என் முதலமைச்சர், இவன் என் துணை முதலமைச்சர்னு சொல்றது ஷேம், தூக்கு மாட்டிக்கலாம். என் தலைவன் சிவபெருமான், என் தலைவன் இல்லை என்று ஒருவன் சொல்லுகின்றான், அவனுக்கு நான் ஓட்டு போடுகிறேன் என்றால் என்னை விட கேவலமான பிறவி இங்கே நாய் கூட கிடையாது என்றார். நான் தினந்தோறும் பூஜிக்கின்ற என் பெருமானை இல்லை என்று ஒருத்தன் மேடையில சொல்றான், அவனை நான் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னா இதை விட ஷேம் வேற என்ன? 2026 ஒரு வாய்ப்பு வரும், அதை விட்டா 2031 வரும். அதுக்குள்ளேயும் எல்லாமே சுடுகாடாயிடும். அதனால பார்த்து பயன்படுத்துங்க வாய்ப்பை. இப்போ இந்த கடைசியா உட்காந்துருக்காங்களே, கிராமத்துல இருந்து வந்தவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, கச்சக்கன்னு கதை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, சும்மா கூட்டம் கூட்டுறதுக்காக வந்தவங்க, இவங்களெல்லாம் 3 மலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். 3 மலமுமே அவங்கள்ட்ட இருக்கும். அதனாலதான் அவங்கள கடைசி சீட்ல உட்கார வச்சிருக்கோம். ஆனால் எது 3 மலம்? அவங்க ஆணவ மல பிடிப்புலையும் இருப்பாங்க, அவங்களுடைய கண்ம மல பிடிப்பும் இருக்கும், அவங்களுக்கு மாயா மல பிடிப்புல மயங்கி போய் கிடப்பாங்க. இப்ப நமக்கு அட்லீஸ்ட் இந்த பாடத்துல தெரியுது, மா என்றால் அழிதல், யா என்றால் தோன்றுதல், ஆக மாயா என்றால் மாறி மாறி வருதல் அப்படிங்கிற அளவுக்காவது நமக்கு கொஞ்சம் உள்ள போயிருக்குது. அது அவங்களுக்கு கிடையாது. அப்படி யாரெல்லாம் இந்த 3 மல பிடிப்பிலும் இருக்கிறார்களோ அவர்களை சகலர் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் தான் அந்த கடைசி புவனத்துல இருப்பாங்க, லாஸ்ட் சீட்ல உட்காந்துக்குவாங்க. இந்த லாஸ்ட் சீட்டுக்கு பேரு பிரகிருதி மாயை என்று பெயர். அதுல இருந்து கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்று, இதெல்லாம் மாயைப்பா என்ன, சினிமாவில் வந்து கதையை ஏற்கனவே எழுதிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசுறாங்க, பார்க்குறாங்க, ஷூட்டிங் பண்ணுறாங்க. ஷூட்டிங் பண்ணும்போது கூட பல படங்களில் கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க, அப்புறம் தான் ஸ்டார்டிங் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் சீனை கடைசியில் எடுப்பாங்க, கடைசி சீனை ஃபஸ்ட்டில் எடுத்துருவாங்க. அதை போய் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன வரப்போகுது, அடடா அடடா அப்படிங்கிறமே. நம்மளை விட கேவலமான பிறவி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, நாய் கூட கிடையாது. இதெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டதுப்பா. ஹீரோயினை கடத்திட்டு போறானுங்க, ஹீரோ வருவாரு காப்பாத்துவாரு. இதுக்கு போய் ஏன் 300 ரூபா பணத்தை கொடுத்துட்டு 3 மணி நேரத்தை வீணாக்கிட்டு உட்காந்து வீட்டுல இருந்து நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய்னு எழுதியிருந்தா கூட 3000 முறை எழுதியிருந்துருக்கலாம். 3000 இல்ல 30,000 முறை எழுதியிருந்திருக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் என்னென்ன பேசினது, அவன் பண்ணது, அவங்க பூ கொடுத்தது, கத்தியை காட்டினது, ரத்தம் கொட்டினது, பணத்தை கொடுத்து நேரத்தை செலவு பண்ணி, இது மாயை. இந்த படத்தோட முடிவு என்னவாக இருக்கும் என்று நமக்கு தெரியும். அப்புறம் படத்துக்கு போகணும். நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, படம் பார்த்து 10 வருஷம் ஆனவங்களாம் இருக்காங்க. நான் படத்துக்கு போறதில்லை, என் குழந்தைங்க கூப்பிடுங்கிறதுனால தீபாவளிக்கு மட்டும் படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அவங்களே டிக்கெட் போடுவாங்க, அவங்களே கூப்பிட்டு போவாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துப்பேன், பாப்கார்ன் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிடுவேன்.
அது மாதிரி பார்க்கணுமேன்னு பிள்ளைங்களுக்காக பார்த்துட்டு வர்றது. அப்படியே ஒரு ஒரு படமாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அது தெரியும் நமக்கு. என்ன கதை இப்போ அடுத்து ஒரு படம் வரப்போகுது, என்ன பெரிய படம் வரப்போகுது, என்ன வந்துட போகுது, அதில் சிவத்தை காமிக்க போகிறாங்களா, சாயுச்சிய முத்தியை கொடுப்பாங்களா, நான் யார் என்பதை எனக்கு அறிய வைப்பாங்களா, என்னுடைய ஆணவ மலத்தை போக்குவாங்களா, என் கஷ்டத்தை போக்குவாங்களா, என் கஷ்டம் இன்னும் கூட ஆகிடும். சீரியல் பார்த்தா என்ன ஆகுது, நல்லா இருந்த குடும்பம் புருஷன் பொண்டாட்டி ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க, இப்போ தனித்தனியாக கோர்ட்டில் உட்காந்துருக்குறாங்க. சீரியல் இன்னும் முடியலை, இங்கே கணக்கு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை அன்னைக்கே அங்கேயே சண்டை வந்துடுது. பாரு உங்கள் அம்மா பெரிய பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஏன் உங்கள் அம்மா மட்டும் என்ன பெரியவளா, அவளா இவளான்னு இப்போ தடா புடா பாத்திரம் பறக்குது. அவ்வளோதான், நீ தனியாக படுத்துக்க, நான் தனியாக படுத்துக்கிறேன். சீரியலை காமிக்கிறவன் பணம் பண்ணிட்டு போயிடுவான், சீரியலை பார்த்தவன் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 3ஆ பிரிஞ்சு 7ஆ பிரிஞ்சு போயிடுவான். ஆக இது ஒரு மாயை என்பதை நாம் தெரிந்து கொண்டால், சீரியலில் அவங்க எதை காமிச்சா என்ன, மாயை காமிக்க போகிறாங்க. பெரிய மாயை காமிச்சாதான் ரொம்ப நாள் ஓட்டி நம்மளை கெடுக்கலாம். அதனால பெரிய மாயையாக காமிப்பாங்க. இது மாயை, 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 இதுவும் மாயை, இதுவும் மாயை, இதுவும் மாயை, இதுவும் மாயை, இதுவும் மாயை. இப்போ கிளாஸ் எடுக்கிறதும் மாயை, நீங்கள் கேட்கறதும் மாயை, இந்த வகுப்பு மாயை என்று நாம் தெரிந்து கொண்டால், நம்ம இந்த ஆணவ மல பிடிப்பு, கண்ம மல பிடிப்பு, மாயா மல பிடிப்புங்கிறதுல இது மாயை என்று நாம் உணர்ந்த உடனேயே நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடும். சுத்தா அசுத்த மாயை, ரொம்ப ஏதோ ட்ரைனேஜ் வாட்டர் மாதிரி இருக்கிறதுல இருந்து நல்லா தெளிந்த தண்ணிக்கு நம்ம போய் விடுவோம். அந்த அந்த புவனத்துக்கு பெயர் அசுத்த மாயா புவனம் என்று பெயர். அந்த லெவல்ல இப்போ எப்படி நம்ம உட்கார்ற அரேஞ்ச்மெண்ட் சொன்னால, ஃப்ரண்ட்ல விஐபிகள், அப்புறமா கட்சிக்காரவங்க, அப்புறமா அது போல அந்த புவனங்களில் அந்த போன்ற புவனங்கள், அது போன்ற உலகம் இருக்கு, நமக்கு தெரியல. இன்னும் ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் பார்த்துருச்சா எத்தனை கோல் இருக்குன்னு சொல்லி யாரும் பார்க்கல. நாசா பார்த்தாச்சா பார்க்கல. பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்த்தாரா, ஒரு மண்ணும் தெரியாது. இவர் பார்த்தாரா அமெரிக்கா பிரசிடென்ட், அவருக்கும் தெரியாது. தெரியாம நம்ம ஏதாவது இவ்வளவு நமக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அவ்வளோதான் சயின்ஸு உலகம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. அதெல்லாம் தெரிய வரும் பொழுது நம்ம இந்த புவனங்களெல்லாம் நம்மளாலேயே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த வகுப்பை கேட்குற அனைவரும் இந்த புவனத்தில் நம்ம வசிப்போம், வாழ்வோம். கவலைப்படாதீங்க. இந்த புவனத்திற்கு பெயர் அசுத்த மாயை புவனம் என்று பெயர். இதில் வசிக்கின்றவர்கள், அதாவது இதெல்லாம் மாயைப்பா, இதெல்லாம் மாயைப்பா அப்படின்னு யாரெல்லாம் உணர்ந்துட்டாங்களோ அவங்கெல்லாம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். இவர்களுக்கு பெயர் பிரளயாகலர்னு பெயர். அதுக்கப்புறமும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மாயை பொய் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனாலேயே நமக்கு அந்த கண்மங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். இது ஏதோ ஒரு பொருளை பார்க்குறேன், ஆஹா நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கண்மம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இது மாயை பொருள், இது இருக்கும் போகும், இதை நம்பி நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை வீணாக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டா, மாயை வேலை செய்யாதப்போ கண்மம் வேலை செய்யறதுக்கு கண்மத்துக்கு வேலை கிடையாது. இப்போ 3 மலங்களும் ஒன்னோடு ஒன்று இணைந்தது. ஆணவம் வேலை செய்யறதுனால மாயை வேலை செய்ய வேண்டியது இருக்கு. மாயை வேலை செய்யறதுனால நம்ம போய் அதுல மாட்டிக்கிறதுனால கண்மத்துக்கு வேலை வருது. அதனால சிவபெருமானுக்கு வேலை வருது. இந்த புவனத்திற்கு பெயர் அசுத்தமாயா புவனங்கள் என்று பெயர். அங்க வசிக்கின்றவர்களுக்கெல்லாம் பிரளயாகலர் என்று பெயர். அவர்களுக்கு இந்த மாயை என்கின்ற ஒரு இதுல இருந்து அவேர்னஸ் வந்துடும். அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறவங்க, இன்னும் மேலே உயர்ந்தவங்க, இந்த கண்மங்கள் எல்லாம் போய் நியூட்ரல் ஆனவங்க, இருவினை ஒப்புன்னு சொல்கிறோமே, அது போல் பாவங்களையும் அனுபவிச்சுட்டாங்க. அவங்க செஞ்ச அனைத்து பாவங்களுக்கும் அனுபவிச்சுட்டாங்க. இல்லைன்னா திருமுறையை பாடி அதை கழித்து விட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் அது போயிடுச்சு. புண்ணியங்களையும் தீர்த்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த ஆணவ மல மறைப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்க ஒரு பெரிய விஐபி மாதிரி சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க. அவர்களுக்கு பெயர் என்ன சொல்கிறோம், விஞ்ஞான கலர். விஞ்ஞானம்னா அறிவு கலர் என்று பெயர். விஞ்ஞான கலர்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இந்த மாயா மலத்தோடைய பிடிப்பு இருக்கு. அவங்களுக்கு தெரியும், அழப்போப்பா ஐயா உங்களுக்கு சித்தாந்த ரத்தினம்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறோம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாத சித்தாந்தமா, அப்படி அழப்போப்பா ஒன்று தெரியும், உங்கள் அப்பாவை தெரியும், உங்கள் தாத்தனுக்கு தெரியும், உங்கள் முப்பாட்டனுக்கு தெரியும், எல்லாம் மாயை, கெட் அவுட் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயர் விஞ்ஞான கலர் என்று பெயர். இப்போ நீங்கள் எந்த கலர்னு நீங்கள் பாருங்கள். நான் என்ன கலர், கருப்பாக இருக்கேன், அமாவாசை கலர்னு. நீங்கள் என்ன கலர், பௌர்ணமி கலர். அந்த கலர் கிடையாது. நீங்கள் சகலரா, நீங்கள் பிரளயா கலரா, நீங்கள் விஞ்ஞான கலரா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை இன்னும் கேவலரா,
கேவலர் அதுக்கு மோசமானது. இதுதான் இந்த 3 நிலைகள். அடுத்ததாக மாயையுடைய 7வது ஒரு இயல்பு, உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலமே உண்டாகிறது. இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு இறைவன் என்ன பண்ண முடியும்? மாயையிலிருந்து தான் எனக்கு கொடுக்க முடியும். துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அது என்ன பண்ண முடியும்? மாயையில் இருந்த உலகமே மாயையில் ஆயிருக்கு. உலக பொருள்கள் தனு மாயையால் ஆனது, கரணம் மாயையால் ஆனது, போனம் மாயையால் ஆனது, போகம் மாயையால் ஆனது. அப்போ என்னுடைய இன்ப துன்பத்தை நான் எப்படி அனுபவிக்கிறது? அந்த மாயைக்குள்ள தான் அனுபவிக்கணும், வேற எங்க போய் அனுபவிக்கிறது? ஆக நமக்கு எல்லாமே இப்போ மாயை தான். நம்ம இந்த பாவங்களை எல்லாம் போக்கணும் அப்படின்னாலும் இந்த மாயைக்குள்ள இருந்து தான் போக்க வேண்டியது இருக்கு. இந்த இருவினை ஒப்பு நமக்கு வர்ற வரைக்கும் மாயையை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அதனாலதான் தாய் நமக்கு மறைப்பு சக்தியாக இருக்கிறா முதல்ல. இல்லைன்னா ஆரம்பத்திலே அருள் சக்தியா பண்ணிடலாமே. எதுக்கு நமச்சிவாயத்துல நான் ஒன்று போட்டு, அப்புறம் இது மறைப்பு ஆற்றல்னு போட்டு, அதுக்கு திரோதானம்னு போட்டு, அது மரக்கருணை போட்டு, அவளுக்கு என்ன வேலை? இந்த உயிர்கள் இந்த நிலையில இருக்கிற உயிர்களை அறிவு நிலைக்கு கொண்டு போவதற்கு தான் அவ பணி செய்து கொண்டிருக்கிறாள். நிலையில்லாத ஒன்றை நிலையானது போல காட்டுவது மாயையின் இயல்பு. இந்த இதில் தான் நம்ம எல்லாருமே மயங்கி போயிருக்கோம். எல்லாமே நிலையானதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டா கூட என்ன நினைக்கிறோம்? அவர் செத்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கு, அதனால செத்து போயிட்டாரு. இவர் கீழே விழுந்துட்டாரு, அவர் சுகர், அதனால செத்து போயிட்டாரு. இவர் ஆக்சிடென்ட் செத்து, அவங்கெல்லாம் செத்து போவாங்க, நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது முட்டாள்தனத்துல முதல் முட்டாள்தனம். இன்று வருமோ, நாளை வருமோ, இப்போ வருமோ, இன்னும் 10 நிமிடம் கழித்து வருமோ, யாருக்கு தெரியும்? பேசிக்கிட்டு இருக்கும்போதே போகலாமே, போக மாட்டோம்னு யாராவது சொல்ல முடியுமா? இது நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட நம்ம அரிசி வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாதுல்ல. நாளைக்கு அரிசி வாங்கி வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இருப்போம்னு நினைச்சு வாங்கி வைக்கிறோம். இடம் வாங்கினா என்ன பண்றோம்? இருக்க போறோம்னு நினைச்சு வாங்குறோம். வீடு கட்டுறது எதுக்கு? தென்னை மரம் வைக்கிறது எதுக்கு? ஓ, தென்னம்பிள்ளை வளர்ந்து அது தேங்காய் கொடுக்குற காலத்துல அப்படின்னு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செஞ்சு கொண்டே இருக்கின்றோம். மாயையில அது விரிய நம்மளும் சேர்ந்து விரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். நிலையில்லாத ஒன்றை நிலையானது போல காட்டுவது மாயையுடைய இயல்பு. எல்லாமே நிலையானது மாதிரி தெரியும். உதாரணமாக, நமது செல்வம் நிலையானது போல தோன்றும். அதனால கொஞ்சம் மாதத்துக்கு 50,000 சம்பாதிச்சேன், இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், இப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எல்லாமே இது நிலையானது போல நமக்கு தோன்றும். ஆனால் அது நிலையற்றதுன்னு நமக்கு தெரியும். ஏன்? நம்ம எங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் சம்பாதிச்சதுல எதை எடுத்துட்டு போனாரு? எதையும் அவர் சம்பாதிச்சதெல்லாம் இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியாது. நான் அது மாதிரி எங்க அப்பாவை போல ஒரு நல்ல அப்பாவா அப்படின்னா எனக்கு தெரியல. எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அவங்களுடைய இறுதி சடங்குகளை செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 1 லட்சம் ஆகலாம் ஒரு ஆளுக்குன்னு சொன்னோம். அவங்க 2 பேருக்கு 2 லட்சம் கணக்கு போட்டு அது போல ஒரு 5 மடங்கு, எங்களுக்கு 5 இல்லை 10 மடங்கு கொடுத்து போயிருக்காங்க. 22,22,000 ரூபாய் எங்க அப்பா அம்மா எங்கள்கிட்ட கொடுத்து எங்களுடைய இறுதி சடங்குக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அப்பா அம்மா யாருக்காவது கிடைப்பாங்களா? ஆக நம்ம எல்லாம் நிலையானதுன்னு அவங்க சம்பாதிச்சது, அவங்க வாயை கட்டி வைத்த கட்டி, எங்க அப்பா ஐயோ பிள்ளைங்களுக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு மேரி பிஸ்கட் யாராவது கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க, கொண்டு வீட்டில் கொடுத்துருவாங்க. ஒரு ஆட்டோவில் ஏறினா 50 ரூபா ஆகுமேன்னு சொல்லி பல கிலோமீட்டர் நடந்தே போவாங்க. யார்த்தையாவது பிக்கப் கேட்டு போவாங்க. ஏன்னா ஆட்டோ எடுத்தால் பணம் போயிடுமேன்னு சொல்லி அப்படி சம்பாதிச்சு எங்களை வளர்த்தாங்க. ஆனால் அந்த பணத்தெல்லாம் அவங்க இப்போ அனுபவிக்கலையே, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பித்ருவா இருக்காங்களா, அவங்களுக்கு எள்ளு போடணுமா நெல்லு போடணுமா, அதுதான் போட முடியுமே தவிர சம்பாதிச்ச பணமெல்லாம் இங்கேயே இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கு. சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு அது போய் சேரல. ஆக நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய காரு, நம்மளுடைய புகழ். நான் நினைக்கிறேன் நான் ஆல் இண்டியா கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் பிட்ஸ் பிளானியில் கோல்டு மெடல், வார்விக் யூனிவர்சிட்டியில் எம்எஸ், நான் முனைவர், இவர் எல்லாமே ஸ்வாகா ஆகிடும். ஸ்வாகா பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மோட இருக்காது அப்படின்னு நினைச்சு அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது இருக்காத காலத்துல நம்மளை பாதிக்காது. இது நம்மோட இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நினைச்சு அதை எடுத்தோம், நுகர்ந்தோம் என்றால் அது இல்லாதப்போ ஒரு வழி வரும். அது சில பேர் தாங்குவாங்க, சில பேர் தாங்க முடியாது. நமது செல்வம் நமக்கு நிலையானது போல தோன்றது, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு நிலையானவர்கள் போல தோன்றுகிறார்கள். இது எல்லாமே நிலையற்றது அப்படிங்கிறது தான் உண்மை.
இந்த அளவில் அந்த ஆன்மாவை மயங்க செய்கின்ற ஒரு பணியை இந்த மாயை செய்கின்றது. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு இதுதான் அனாதி கண்டிஷன். அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சிவபெருமான். இப்போ எனக்கு இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, இதில் நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. எனக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது யார் அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. யாரா? இல்லைல்ல உங்கள் மனைவி. வேற யாரா இருக்கும்? நாங்களாம் செய்கிறோம் உங்களுக்கு. ஆசிரியர்கள்லாம் நாங்கள் பஞ்சபுராணம் அதெல்லாம் பண்ணுறோம். அப்படியா? அதை விட பெரிய உதவி யாராவது செஞ்சுருப்பாங்களா? அதை விட பெருங்கருணைக்கு யாராவது சொந்தக்காரன் இருப்பானா? நீங்கள் காட்டுறதெல்லாம் இப்போ காட்டுறீங்க, அவ்வளோதான். எதை காட்டுறீங்களோ அது மறையும், எதை கொடுக்குறீங்களோ அது போகும். எது என்றும் மாறாதது சிவமும் அவனுடைய கருணையும் மாறாது. அவன் நம் மீது கொண்டுள்ள கருணையும் மாறாதது. இப்போ சிவபெருமான் நம்ம எதுவும் கேட்கல, நமக்கு கேட்குற தெரியாது. நமக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து அவர் செயல்பட்டு நமக்கு உடல், உலகம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவரை விட முக்கியமாக இன்னொரு ஆளை எப்படி வைக்க முடியும்? வீட்டுக்காரராகவே இருந்தாலும், அம்மா உனக்கு பட்டுப்புடவை வேணுமா, காட்டன் புடவை வேணுமா? பட்டுப்புடவை வேணும். உனக்கு நெக்லஸ் வேணுமா, மோதிரம் வேணுமா? நெக்லஸ் வேணும். நான் வேணுமா, சிவன் வேணுமா? சிவன் தான் வேணும். இல்லை என்ன இருக்கு சந்தேகம்? இந்த கேள்வியை கேட்காத, வேற எதை வேணாலும் கேளு, எதை வேணாலும் கேளு, அதில் சாய்ஸ் தரேன். உங்க அப்பா வேணுமா, நான் வேணுமா? உங்க அப்பா அம்மா வேணுமா, நான் கணவன் வேணுமா? கணவன் தான் வேணும். இது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. உன் தம்பி என்னை விட முக்கியமா, நான் முக்கியமா? நீங்க தான் முக்கியம். நான் முக்கியமா, சிவன் முக்கியமா? சிவன் தாங்க முக்கியம். என்ன இருக்கு? சிவன் தான் முக்கியம். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியே. சிவனா நானான்னு யாராவது கேட்டா தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். மற்றது கேட்டால் மாற்றி சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். கேள்வி சிவனா நானா? பல குடும்பங்கள் அது நடக்குது. சிவன் வேணும்னா சிவனோட போ, குடும்பம் வேணும்னா குடும்பத்தோட அப்படிங்களா? சிவன் தான் வேணும். வேறு குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா, அது மாற்றி சொல்லிக்கலாம். சட்னியா, சாம்பாரா, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். வேஷ்டியா, பேண்ட்டா மாற்றிக்கலாம். பட்டா, காட்டனா மாற்றிக்கலாம். சிவனா நானா? சிவன் தான். இது எப்போத்து சொந்தம்? இது நீ எவ்வளோ நாள் சொந்தம், சிவன் எவ்வளோ நாள் சொந்தம்? இந்த அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா போதும். இந்த கேள்வியை நீங்களும் யாரையும் கேட்காதீங்க. யாரும் உங்கள்கிட்ட கேட்டால் தெளிவாக ஆணித்தரமாக சிவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்குற ஒரு நிலை உங்கள் குடும்பத்தில் வந்தால் இறைவன் உங்களை அழைக்கிறார் என்ற அர்த்தம். வா வா, பெல் அடிக்குது பாருங்க. ஏழு தான் ஆகுது. ஓகே, இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ரைட். ஆணவ மலத்தை அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு அறிவை விளங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சிவபெருமான். இதுதான் அவனுடைய ஒப்பற்ற கருணை. ஒப்பற்ற கருணை, ஒப்பற்ற கருணை. அவன் கருணையாளன், அவன் கருணையாளன், அவன் கருணையாளன் எப்படி சொல்றோம்? அவன் செஞ்ச முதல் கருணை வேற யாரும் செய்ய முடியாது. நீங்க மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி, காத்தனை கும்பிட்டாலும், கற்பனை கும்பிட்டாலும், கோழிச்சாமியை கும்பிட்டாலும், ஆட்டுச்சாமியை கும்பிட்டாலும், ரெண்டும் கோழியாடு சாமியை கும்பிட்டாலும், பாம்பு சாமியை கும்பிட்டாலும், பறவை சாமியை கும்பிட்டாலும், சிவபெருமான் நம் மீது கருணை கொண்டு இந்த தனு கரண புவன போகம் தந்தான். தானே தந்தான். கேட்டு கொடுக்கல, பணத்துக்கு கொடுக்கல, ட்ரேடு பண்ணலை. எனக்கு தேங்காய் உடைச்சா நான் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணால் நான் பண்ணுறேன், அப்படி பண்ணலை. ஒன்றுமே தெரியாமல் இருந்த நமக்கு தானே வந்து உதவி செய்கிறவன் சிவபெருமான். அவனுக்கு நிகராக நம்ம வாழ்க்கையில் எவளும் கிடையாது, எவனும் கிடையாது. அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம், மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். ஆணவ மலத்தை நீக்கணும். இன்னும் 2 மலம் இருக்கு. அந்த மலத்தை, மலம் நீ போய் அதை சரி பண்ணுப்பா அப்படின்னா அது சரி பண்ணுமா? இல்லை, ஆணவம் நீ என்ன பண்ணு, இந்த மலத்தையும் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு நீ கொஞ்சம் குறைஞ்சிரு அப்படின்னு சொன்னா அது தெரியுமா? யாரோ ஒருவன் இதை செய்ய வேண்டும். உயிர்களே, நீங்கள் இந்த பக்கம் ஆணவத்தில் இருக்கிறீர்கள், அங்கே உங்களுக்கு சோப்பு இருக்கு, பவுடர் இருக்கு, அதெல்லாம் நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னா உயிர் போட்டுக்கிடுமா? யாரோ ஒருவன் இதை செய்ய வேண்டும். இவன் யார்?
என் மகனா, என் பேரனா, இன்று நான் அன்போடு இருக்கின்ற என் நண்பனா, என் மனைவியா, என் தங்கையா, என்னுடைய சகோதரனா, சிவபெருமானா, சிவபெருமான்? இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்கு. மற்ற கேள்விக்காவது எஸ் ஆர் நோ இருக்கு. சிவனான்னு சொல்லிட்டா அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் இருக்கு. ஆமா சிவன் தான் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு, கமா போட்டிங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். ஃபுல் ஸ்டாப். அந்த ஸ்டாப்னால ஏதாவது ஸ்டாப் ஆனா டோன்ட் கேர், டிக் போடுங்க. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம் மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான். அவளுக்கு பெயர் திரோதானம் என்று பெயர். கருணை கடவுளாகிய சிவபெருமான். மாயையில் தோன்றும் உலகப் பொருள்களை உயிர்கள் அனுபவித்து 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 ஏதோ சொல்லுவாங்க, ஆட்ரா ராசா ஆட்ரா சொல்லுவாங்க, அனுபவி மகனை அனுபவி அப்படிங்கிற மாதிரி. என்ன வேணும் உனக்கு? பொன் வேண்டுமா? எடுத்துக்க, பொன்னம்பலமே உனக்கு தான், எடுத்துக்க. பெண் வேணுமா? எடுத்துக்க. ஆண் வேணுமா? எடுத்துக்க. மண் வேணுமா? எடுத்துக்க. பதவி வேணுமா? எடுத்துக்க. பட்டம் வேணுமா? எடுத்துக்க. சொத்து வேணுமா? எடுத்துக்க. சிரிக்கணுமா? சிரி. அழுகணுமா? அழு. எப்படி சுத்தினாலும் ஜீரோவா திரும்ப இங்கதான் வரணும். அதை மறந்துடாத. டயத்தை வீணாக்கிடாத. மிகவோர் காலம் இனி இல்லை, மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்னு சொல்லி, மாயையில் தோன்றுகின்ற இந்த உலகப் பொருள்களை உயிர்கள் அனுபவித்து அறிவு விளக்கம் பெற்று ஒரு நிலையில் இந்த உலகப் பொருள்கள் நிலையற்றவை. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் மாதிரி தோணுது, அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னை விட சிறந்த அடியார்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தோணிருக்கு. ஐயா வகுப்பு எடுக்கிறது கூட ஒரு மாயை தான். அந்த அளவுக்கு சில பேர் முதிர்ந்த அடியார்கள், முதிர்ந்த மாணவர்கள் நீங்க இருக்கிறீங்க, அறிவு விளக்கம் பெற்றவர்கள். ஆக இந்த உயிர்கள் அனுபவித்து அறிவு விளக்கம் பெற்று ஒரு நிலையில் இந்த உலகப் பொருள்கள் நிலையற்றவை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது வேணும் 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 வேணும்னு 2 மனைவி வச்சிருந்தார். அவரே ஒரு நாள் சொல்றாரு, இது வேண்டாம், நான் வந்துடுறேன், இது வேண்டாம், போதும். விஞ்ஞான சம்பந்த பெருமான திருமணம் செய்து கொள்ள சொல்றாங்க, வேண்டாம். அப்பர் சுவாமிகளை சுத்தி நிறைய பெண்கள் ஆடுகிறார்கள், எல்லாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய நமச்சிவாய, தள்ளி போ சொல்லிட்டார், வேண்டாம். அதுல எது அழகா இருக்குன்னு பார்த்தா திரும்ப பிறந்துகிட்டே இருக்க வேண்டியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்காம பார்த்ததுக்கே பிறவி எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பார்த்து அழுந்தி பார்த்தா அழுந்தி பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலக பொருள்கள் நிலையற்றவை, இதனால் கிடைக்கும் இன்பம் நிலையற்றது. அந்த பொருளே நிலையற்றது, பொருளே போன பிறகு அதுல இருந்து கிடைச்ச இன்பம் எப்படி நமக்கு நிலையானதாக இருக்கும்? ஸோ அதனால கிடைக்கிற இன்பமும் நிலையற்ற இன்பம். இது சிற்றின்பம். ஒரு பவுண்டரி இருக்கு. இந்த இன்பம் தொடர்ந்து என்னதான் சினிமாவை பார்த்தாலும் அது எத்தனை நாளைக்கு இருக்கு? இப்போ நான் போன வகுப்புல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சினிமா படம் இருக்கு, பேர் மறந்துடுறேன், புன்னகை மன்னன். புன்னகை மன்னன் ஒரு 21 முறை நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை பார்க்கும்போதும் அப்படியே இன்பமா இருந்தது எனக்கு. இப்போ அது 21 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தோட பெயரை நான் ஞாபகப்படுத்துறதுக்கே யோசிக்க வேண்டியது இருக்கு. கமலஹாசன், ரேவதி, அந்த இது அப்படிதான் ஞாபகம் வரும். எது எனக்கு இன்பத்தை கொடுத்ததோ அந்த அன்னைக்கு அது இன்பத்தை கொடுத்தது. இன்னைக்கு வாங்க இன்னைக்கு புன்னகை மன்னன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அட போப்பா வேற வேலை இல்லை. ஆகிய அன்று எது இன்பமாக நமக்கு தோன்றியதோ சில பேருக்கு அது இன்று துன்பமாக விடுகிறது. ஆக இது நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதனால கிடைக்கிற இன்பம் நிலையற்ற இன்பம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம சகலர்ல இருந்து உயர்ந்து பிரளயகலருக்கு ஆகிறோம்னு அர்த்தம். அப்போ இது நிலையற்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப நிலையானது எது? ஒரு ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறோம், இது என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் சிறப்பு நுழைவு 50 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இன்னொன்று ஒன்று இருக்கும் இல்லையா, பொது வெளின்னு ஒன்று இருக்கும், அதை தேடுறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு தேடுறோம். இது பொது ஜனம் அப்படின்னு போட்டா சிறப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம தேடுறோம். இது நிலையற்றது அப்படின்ன உடனேயே நமக்கு என்ன தோணுது? அப்ப நிலையானது எது? இந்த கேள்வி நமக்கு உடனே வரணும்ல. இந்த கேள்வி அவ்வளவு ஈஸியா வந்துடாது. இந்த கேள்வி வந்துட்டா 3 பிறவிலேயே நம்ம முக்தி அடைஞ்சிருக்கலாமே. ஒரு பிறவில சகலர், இன்னொரு பிறவில பிரளயகலர், இன்னொரு பிறவில விஞ்ஞானகலர், அடுத்தது அவ்வளவுதான் 36 தத்துவங்களை கடந்து நம்மளும் அருவமாயிடலாம் அவ்வளவு ஈஸியாக. கேள்வி கேட்கணும்னு தோன்றுவதற்குத்தான் சில கோடி பிறவிகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப நமக்கு அதெல்லாம் தோணுது, உங்களுக்கெல்லாம் தோணுது, எனக்கு தோணுது. ஐயா சொல்றாங்க மாயின்னு சொல்றாங்க.
ஏன் நம்ம போய் அதில் ரொம்ப அழுந்துறோம்? அனுபவிக்கிறத அனுபவிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, இனிமேயும் நம்ம அதில் அழுந்த வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தெளிவான முடிவை அப்பப்போ எடுத்துக்கிட்ட. இது என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, என் பேரை ஏன் மேலே போடலைன்னு பேசிக்கிறாங்க, மாயை டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நிச்சயவாய் 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 நிச்சயவாய். அங்கே என்ன பேசிக்கிறாங்க, அங்கே பெரிய மாலை ஒருத்தருக்கு போட்டாராம், இவருக்கு சின்ன மாலையை போட்டாராம். ஐயோ ஐயோ, நமச்சிவாய் நமச்சிவாய், அபத்தம் அபத்தம், நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். இது மாயை என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டாலே நமக்கு மல பரிபாகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆக நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம உயரலாம் அப்படிங்கிறது தான் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்தில் நம்ம படிக்கிறோம். நாம் அடைவது சிற்றின்பமாக இருக்கிறது. ஏன் அன்னைக்கு எனக்கு இன்பமாக இருந்தது, இப்போ இல்லை. நேற்று நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போ அந்த அந்த இன்பம் நிலையை நேற்றுல எப்போ விடுங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த வகுப்புக்கு முன்னாடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அந்த சிரிப்பு நிலையானதாக இருந்தால் அப்படியே சிரித்து கொண்டே தானே நான் இருக்கணும். திரும்ப ஏதாவது இப்போ நெட்டு ஒர்க் ஆகலைன்னா அப்படியே சோகமாயிடுதேன். நெட்டு திரும்ப ஒர்க் ஆகிடுச்சு, டவர் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப சந்தோஷம் வந்துடுது. கரண்ட் போயிடுச்சு அப்படியே டல் ஆகிடும். கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு போயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு. அடா அடா அடா, இது நிலையற்றது அடிக்கா வந்துடும். இப்போ நிலையானது அப்படின்னா எதை சொல்கிறோம்? சத்து சித்து ஆனந்தம் ஆகிய சிவபெருமான். இப்போ உண்மையான பொருள் எது, அறிவான பொருள், முழு அறிவு கொண்டது எது, பேரின்பம்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது அடையிறதுக்கு என்ன வழி? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா அந்த கையில அறக்கட்டளையில் சேரணும், எப்படி சேர்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வேற ஒரு அறக்கட்டளையில் அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கல, அங்கே கிடைச்சது கொஞ்சமாக கிடைச்சது, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்போ இங்கே வந்து சேரணும் அப்படின்னு. எது ஒரு இடத்துல நமக்கு இன்பத்தை தருதோ அந்த இன்பம் முடிஞ்சு போயிடுச்சு, முடியுது அப்படிங்கும் போதே நமக்கு என்ன தெரியணும், ஓ முடிகிற இன்பத்துக்காக ஏன் நான் போய் என் நேரத்தை வீணாக்கணும், எப்படியோ இது முடிய போகிறது. சிலது ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிருது, சிலது அரை மணி நேரத்தில் முடியுது, சிலது ஒரு 50 ஆண்டுகள் கழித்து முடிய போகுது, அவ்வளோதான். திருமணங்கள் எல்லாம் அப்படித்தானே, 50 ஆண்டுகள் இன்பமாக இருக்கும், அப்புறம் அது முடிய போகிறது தான். அப்புறம் அப்போ எதுதான் நிலையானது? அப்போ தான் பெருமான் இருக்க, சிவபெருமானும் அவனுடைய கருணையும் நிலையானது. இப்போ அதை தேடலாமே நம்ம, இல்லையா? இது என்றாவது ஒரு நாள் நாம் இறக்கும்போது எல்லாமே அழியத்தானே போகுது. நம்ம இருக்கும்போது நம்ம உறவு மக்கள்லாம் இருக்க போறாங்களா? இல்லை. அவங்கள யாராவது போயிட்டாங்கன்னா அந்த உறவு நீடிக்குதா? கணவன் போயிட்டாருனாக்க கணவன் போயிட்டாருன்னா அவர் தான் நிலை என்று நினைத்தது இப்ப இல்லை. மனைவி போயிட்டாங்கன்னா அவங்க தான் நிலைன்னு நினைச்சது இப்ப இல்லை. அப்போ எதுதாயா மாறாதது? சிவமும் அவன் நம் மீது கொண்டிருக்கின்ற கருணையும் மாறாது. அதை பிடிக்கிறதுக்கு என்ன வழி? கையில அறக்கட்டளையில சேர்ந்து தினந்தோறும் அதில் இருக்கிற ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுங்க. நிலையான பொருள் எது? நிலையான பொருளைத்தான் உண்மை பொருள் என்று நாம் சொல்லுகின்றோம். சத்து என்ற நிலையான தன்மை, உண்மையான தன்மை. பேரின்பத்தை அடைய என்ன வழி? சிற்றின்பம் தெரிஞ்சு போச்சு, அடைச்சி இந்த பழம் புளிக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா அப்ப என்ன புளிக்காத பழம் எது அப்படின்னு தானே நம்ம தேட போறோம். ஆக பேரின்பத்தை அடைய என்ன வழி அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எழும். அப்படியே ஒரே நாள்ல அது வந்துடாது. முதல்ல மந்த தரம்னு சொல்லும். ஈர விறகுல நெருப்பு பத்துற மாதிரி, மழையில நனைஞ்ச ஒரு விறகு கட்டை எடுத்து வச்சு தீக்குச்சியை பற்ற வச்சு அதை பற்ற வச்சா எப்படி பத்திக்குமா? பத்தவே பத்தாது. அப்படி இது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ளே இந்த செத்து போயிடும், இந்த பிறவி முடிஞ்சு போயிடும். அப்புறம் பெருமானோட கருணையில இன்னொரு பிறவி கிடைக்கும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் செத்து போயிடும் அது. ஏன்னா எதுவும் தொடர்ந்து வாழ்றது இல்லைல்ல. நாயா பிறந்தாலும் சாகணும், ஆமையா பிறந்தாலும் சாகணும், அரசனா பிறந்தாலும் சாகணும். ஏன் ராஜராஜன் இல்லை நமக்கு தெரியும், ராஜீவ்காந்தி இல்லைன்னு நமக்கு தெரியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளும் ஒரு நாள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நிலையானது எது? என்னுடைய உயிரும் சிவபெருமானும் அவன் இந்த உயிரின் மேல் கொண்டுள்ள கருணையும் நிலையானது. இப்போ நான் என்னுடைய உயிரைத்தான் தேடணும். நிலையான பொருள் இந்த உடம்புல இவ்வளோ ஜிக்னா போட்டிருக்கேன், இவ்வளோ பவுடர் அடிச்சிருக்கிறேன், ஷேவ் பண்ணியிருக்கிறேன், டை அடிச்சிருக்கிறேன், கண்ணாடி போட்டிருக்கேன், ஷர்ட் போட்டிருக்கேன், எது நிலையானது? உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் நிலையானது. இப்போ அதுக்காக நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? அதை நம்ம பேணி காக்குறோமா? இதுக்கு செலவு பண்ணுற நேரத்தை அதுக்கு செலவு பண்ணுறோமா? இதுக்கு செலவு பண்ணுற நேரம் 90% செலவு பண்ணுங்க, ஒரு 10% அதுக்கு அது இல்லைன்னா இது இல்லைன்னு நமக்கு தெரியும். தான் படிச்சிருந்தும் முட்டாளா இருக்கிறது. உயிர் இல்லை என்றால் இந்த உடல் வேஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. என்னுடைய மகனே தூக்கி கொண்டு போய் ஒரு ரோட்டில் போட்டு வந்துடும், வீட்டில் நாத்தம் அடிக்குன்னு.
ஏன்னா ஐஸ் பெட்டிக்கு ஆர்டர் பண்ணிடுவோம். டேடி எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். கொஞ்சம் நெஞ்சு அடிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்பான். டேடி பாடி ஆயிடுவார். ஆக ஏதோ ஒன்று ஒரு உடல்ல அது இருந்தா உடல் அது இது கோல்டு மெடல் அவரு இவரு கையிலே ஐயா, அது இல்லைன்னா அவர் பணம். அப்போ அது எது? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதை வளர்க்குறோமா? அதை பார்க்குறோமா? அதுக்கு ஏதாவது நம்ம கேர் எடுத்துக்கிறோமா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? அதை தொடர்ந்து பார்க்குறோமா? இருக்குதா? இருக்கு. எங்க இருக்கு? சாப்பிட்டுச்சா? அதுக்கு சாப்பாடு என்ன? அதுக்கு அறிவு வளர்றது தான் சாப்பாடு. அறிவு வளர்றதுன்னா என்ன? மறைப்பு நீங்கிறது தான் சாப்பாடு. மறைப்பு நீங்கிறதுனா என்ன? ஆணவமலம் விலகிறது தான் சாப்பாடு. ஆணவமலம் விலகிறதுனா என்ன? நான் நான் எனது எனதுன்னு சொல்லக்கூடாது. நான் என்கின்ற தன்முனைப்பும் எனது என்கின்ற பொசஷன் மாயை அது ரெண்டும் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அறிவு வளர்ந்துடும். இப்போ ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு தமிழ் பாட்டு ஒன்று இருக்கு, பழைய சினிமா பாட்டு. நம்ம ஆளை வளர்க்குறதுல காட்டுற ஆர்வத்தை அறிவு வளர்க்குறதுல காட்டுறது இல்லை. ஐப்ரோ பண்ணுறோம், அது பண்ணுறோம், லிப்ஸ்டிக் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம். ஜென்ஸ் ஏதோ பண்ணுறாங்க, பட்டனை கழட்டி விட்டுக்கிறாங்க. ஒரு செயினை போட்டுட்டு அது தெரியறதுக்காக பட்டனை கழட்டி விட்டுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உயிர் இருக்கு, அதுக்காக ஒரு ஒரு 10% டைம், 10 வேண்டாம், 5% வேண்டாம், 1% எவ்ரி டே என்னுடைய உயிருக்காக நான் ஒரே ஒரு சதவிகித நேரத்தை செலவு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க யார்? கோயிலுக்கு போனேன், நான் தான் அங்கே வாங்கி வச்சேன், சாமிக்கு பின்னாடி வெளியில் இருக்குல்ல அது நான் தான் வாங்கி வச்சது, சாமிக்கு வாங்கி மேலே வச்சது நான் தான் இதை பண்ணேன், நான் தான் ரோடு போட்டு கொடுத்தேன், நான் தான் வீடு போட்டு கொடுத்தேன். அங்கேயும் போய் நான் தான் அதை பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கோம். அதை பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லும் பொழுது பாவ கணக்கில் எழுதப்படும். அது பேசாமல் பண்ணாதவனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பண்ணிட்டு நான் பண்ணேன்னு சொன்னவனுக்கு டபுள் மிஸ்டேக் ஆகிடும். அதனால எந்த இடத்துலையும் நான் 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 செய்கின்றேன். நான்கிற வார்த்தையை நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்க? நான் சொல்லலாம், ஆனால் உன் அறிவுக்கு தெரியணும் இது நான் இல்லை. இப்போ கையில அறக்கட்டளை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா இது என்னால் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் முக்கியம். சொல்லும் பொழுது நான் தான் வளர்க்குறேன், நான் தான் கையில துரைசாமி நான் சொல்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இது நான் வளர்க்கலைன்னு சொல்லி. உங்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லணும்ல, அதுவாக வளருதுன்னு எப்படி சொல்கிறது? அதனால நான் தான் நிறுவனர் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நான் தான் நிறுவனர்னு உங்களுக்கு நான் சொன்னாலும், என்னுடைய வார்த்தை நான் தான் வந்தாலும், நிறுவனர் வந்தாலும், கையொப்பம் விட்டாலும், கையிலேயான்னு சொன்னாலும், இது நான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால எனக்கு இது பாவம். அதனால என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியம் இல்லை. சில சமீபத்தில் சில இல்லங்களில் எனக்கு பாத பூசை செய்கிறார்கள். பாத பூசை தான் இது எனக்கு செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது அத்தனையும் எனக்கு பாவமாயிடும். அவங்களுக்கு புண்ணியம் எப்படி இருந்தாலும், ஏன்னா அவங்க நான் இதை நான் ஏற்றுக்கிறேங்கிறது தெரியாமல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிடும். எனக்கு பாவம் ஏற்றப்படும், ரொம்ப பெரிய பாவம் ஏற்றப்படும். சாதாரணமாக வெந்நீரில் போடுவாங்க அப்படின்னா இப்போ எண்ணெயில் போடுவாங்க, கொதிக்க வச்ச எண்ணெயில் போடுவாங்க, தூக்கவே மாட்டாங்க, அப்படி போடுவாங்க. ஏன் இது கையில துரைசாமி வர்றாரு, எல்லாம் கால் பூ போடுறாங்க, கும்பிடுறாங்க, கையில துரைசாமி எவ்வளோ பெரிய ஆளாயிட்டா இருப்பாரு, இப்போ கூட்டமாக இருக்கு, எப்போ போனாலும் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க 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 எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே. ஆக இது சிவபெருமானுக்கு செய்கிறாங்க, அவருடைய காலை பார்க்க முடியாது, அதனால இதுதான் அவருக்கு ஆளுன்னு நினச்சி செய்கிறாங்க. நான் இல்லை, நான் சிவபெருமான், சிவாய வாழ்க அப்படின்னு நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பலன் உண்டு, செய்தவங்களுக்கு அந்த பலன் உண்டு. இல்லை எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த எனக்கு பாவம் சேரும், அத்தனையும் பாவமாக சேரும். பேசாமல் இப்போ ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், கோயில் கட்டினவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். என்னடா அவன் கோயில் கட்டாதவன் சொர்க்கத்துக்கு போகிறான், கோயில் கட்டினவனுக்கு சொர்க்கம் இல்லையான்னா கோயில் கட்டாதவன் அவன் பாட்டுக்கு சிவசிவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் போகிறான். இவன் நான் தான் கட்டினேங்கிறதுனால அந்த கோயில் கட்டினது இவனுக்கு பாவமாக பதியப்பட்டு இன்னும் பன்றியாகவோ கழுதையாகவோ பிறந்து அதுக்கப்புறம் அறிவு விளக்கம் பெற்று அப்புறமா இன்னொரு கோயிலை கட்டி அந்த கோயில் நான் கட்டலை அப்படிங்கிறத அவர் சொன்னால் அப்புறமா போகலாம். பவானி தியாகராஜன் ஐயாட்ட அரண்மனை அறக்கட்டளையில் வாரம் ஷெட்டு போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க ஐயாட்ட. ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. திருவருள் அதுதான் குருநாதன்.
திருவருள்னு அவங்க நமக்கு சொல்றது இல்லை. தியாகராசனையா பொறுத்த வரைக்கும் அவங்க அதை உணர்ந்தவங்க. அதனால தான் அவங்களால அந்த பணியை செய்ய முடியுது. அவங்க அதை உணரலைன்னா அந்த பணியை செய்ய முடியாது. நான் ஐயாவோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன், பழகிக்கிட்டு இருக்கேன். அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படிம்பாங்க. அவங்க அவங்க பிளாட்ஃபார்மில் தான் வளர்ந்தவங்க. அவங்க வீடு, அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எனக்கு ஃபேமிலி தெரியும். பிளாட்ஃபார்மில் தான் அவங்க வீடு இருந்தது. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படிம்பாங்க. அதனால தான் அவங்களால இவ்வளோ பெரிய செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்ய முடியுது. இல்லைன்னா கற்கோவில்கள் கட்ட முடியுமா? 100 இடத்துல கற்கோவில் நடக்குது, கற்றளி நடக்குது. ராஜாக்களே பண்ண முடியாது. எப்படி நடக்குது? 27 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு அருளா நம்மளுடைய அன்பர்களே வழங்குறாங்க. ஒரு நாள் கேலண்டர்ல கிழிஞ்சுது அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அரண்மனை அறக்கட்டளைக்கு வருது. எப்படி வருது? இறைவன் திருவருளால வருது. ஏன் இறைவன் திருவருள் அவ்வளோ வருது அவருக்கு? அவர் இது நான் செய்யலைன்னு நினைச்சு செய்கிறார். எல்லாரும் பொய்க்கணக்கு எழுதுறாங்கன்னு அவருக்கு தெரியும். அறநிலையத்துறை பொய்க்கணக்கு எழுதுவாங்க, இஓ எழுதுவார், சிவாச்சாரியார் எழுதுவார். அங்கே இவங்க பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணதாக எழுதி பில் போட்டு கவர்மெண்ட்லேருந்து அவங்க 30 லட்சம் சம்பாதிச்சுப்பாங்க. அரண்மனை அறக்கட்டளை 30 லட்சம் இவங்க பணத்தை செலவு பண்ணுறாங்க. ஆனால் இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை. ஐயாட்ட கேட்டிங்கன்னா எல்லாம் திருவருள் சொல்லுவாங்க. அதனால் இறைவன் இன்னும் பெரிய பணிகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. திருநாவலூர் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணது. திருநாவலூர் பண்ணிவிட்டு ராஜராஜ சோழனுக்காக நாங்கள் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மெய்கண்டாருக்கு பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம்னு போய்கிட்டு இருக்கு. இது அத்தனையிலையும் நீங்கள் ஐயாவை கூப்பிட்டு இவ்வளோ கோயில் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே சொல்லுவாங்க திருவருள் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம இது என்னுடையது இல்லை அப்படின்னு பற்று இல்லாமல் நம்ம இருந்தோம்னாக்க ஈஸி நமக்கு. உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம் இருள் போன்றது. மாயையின் பொருள்களாகிய நம் உடல், உலகம், உலக பொருள்கள் எல்லாம் விளக்கு போன்றவை. ஒரு இருளை எடுக்கிறதுக்கு ஒரு பொருளை இறைவன் சேர்க்கிறாரு அப்படின்னா அது இருள் பொருளாக இருக்குமா? நிச்சயமாக அப்படி இருக்காது. எனக்கு வாமிட்டிங் இருக்கு, ஒரு மாத்திரை கொடுக்குறார் டாக்டர், அது என்ன மாத்திரையா இருக்கும்? வாமிட்டு வர்ற மாத்திரையா இருக்கும்? அப்படி கிடையாது. அதை மாத்திரையா தான் இருக்கும். அப்போ இது ஆணவ மலம் இருள்ல இருக்குது இந்த உயிர், இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு இறைவன் ஒன்றை சேர்க்கிறாரு அப்படின்னாலே அது வெளிச்சம்னு தானே அர்த்தம். கொஞ்ச நாள் நமக்கு புரியாததுனால இது மாயையை சேர்த்திருக்காங்க, இந்த மாயைக்கு இப்படி ஒரு இயல்பு இருக்குன்னு தெரியறதுக்கு சில பிறவிகள் நமக்கு ஓடி போயிடுது. சில 1000 பிறவிகள், சில கோடி பிறவிகள் ஆயிடுச்சு. ஆனா இது மாயையை சேர்த்ததோடைய நோக்கம் எதுக்கு? நம்மளை இன்னும் அழுத்துறதுக்காக கிடையாது, நம்மளை விளக்குவதற்காக. ஆக மாயை கண்மம் என்பது நமக்கு அருள் செய்யக்கூடிய, இருளை போக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நண்பர்கள். இருட்டுக்கு அது ஒரு வெளிச்சம் தான் நம்ம பார்க்கணும். தங்க கட்டி என்ற மூலப்பொருளை கொண்டு நெக்லஸ், ஒரு கோல்டு பிஸ்கெட் வச்சுருக்கோம், கோல்டு காயின் வச்சுருக்கோம் அப்படின்னாக்க அதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான ஆர்னமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு சிலதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்லஸ் பண்ணலாம், செயின், மோதிரம், தோடு, மூக்குத்தி, பல பொருள்களை செய்வான் பொற்கொள்ளன். இப்போ கோல்டு பிஸ்கெட், இப்போ என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு கோல்டு பிஸ்கெட் வச்சுருக்கேன், அது எல்லாருக்கும் கொடுக்கலான் இருக்கேன். யாராவது 1000 பதியங்கள் பாடினாக்க ஒரு பெரிய கட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த என் பொண்ணு கல்யாணம் ஆகுது அப்படின்னா ஒரு கட்டியை எடுத்து கொடுத்து, இந்தாப்பா அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துரு, மொத்த வெயிட் எவ்வளோ வருதுன்னு பாரு, வேஸ்டேஜ் கழிச்சிக்க, மீதி அதை பண்ணிக்கன்னு நான் கொடுக்குறது கோல்டு பிஸ்கட்டாக கொடுக்குறேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதை வாங்கிட்டு வரும்போது டப்பாவாக வாங்கிட்டு வர்றாங்க, விதவிதமான டப்பாவாக வாங்கிட்டு வர்றாங்க. இடுப்புக்கு ஒன்று வச்சுருக்காங்க, கைக்கு ஒன்று வச்சுருக்காங்க, கையில் இங்கே வைக்கிறாங்க, இங்கே வைக்கிறாங்க, இங்கே வைக்கிறாங்க. அது போலவெல்லாம் அதை நம்ம மாற்றிக்கிறோம். இதை யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது பொற்கொள்ளன், அதை யாரோ ஒருத்தன் மெஷினோ இல்லை ஒரு ஆளோ அதை மாற்றுறதுனால பண்ணுறாங்க. இப்போ இறைவன் நமக்கு என்ன பண்ணுறாரு? இந்த ஆபரணங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு பயன்படுத்துகிறோம், அப்புறம் ஒரு காலத்தில் அது ஃபேஷன் மாறிடுச்சு, இப்போ அது நல்லா இல்லை, புதுசாக ஒரு டிசைன் வந்திருக்குன்னா இதை கொடுத்துட்டு அதை மாற்றிக்கிறோம். அதே போல தான் அப்போ அந்த கொடுத்தா அந்த தங்கம் என்ன பண்ணுது? திரும்ப அதை உருக்கி ஒரு கட்டியாக்கிடுவாங்க. நம்ம கொடுக்குற பழைய செயினை அப்படியேவா வச்சு அவங்க விற்க முடியும்? அது திரும்ப மெல்ட் பண்ணி வேற ஒரு பொருளாக மாற்றி விடுவார்கள். அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாயை விரிஞ்சு 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 இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய சாதனை, இது என்னுடைய உச்சம், என்னுடைய அப்படின்னு போயிட்டு அப்புறம் அப்படியே சுருங்கி 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 நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒரு ஆணவமலை பிடிப்பில் இருக்கிற ஒரு உயிர், அதுதான் நீ. சிவபெருமான் உன் மீது கருணை கொண்டு இருக்கிறார், அதுதான். வேற இதில் வேற ஒன்றும் இல்லை, கற்றுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை.
இதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு. இப்போ நம்ம பொற்கொள்ளன் அப்படின்னு நம்ம சொல்றது சிவபெருமானை சொல்றோம். ஏன்னா அவன் தான் அறிவு பொருள். நமக்கு அறிவு பொருள் மறைக்கப்பட்டதுனால அறிவில்லாத பொருளாக இருக்கிறோம். அப்போ எவனாவது ஒருத்தன் அதை சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ மயக்கம் போட்டு கிடக்குறாங்க, யாராவது டாக்டர் இருக்கீங்களா இங்கே அப்படிதானே கேட்குறாங்க. ஏன் அது பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன் யாராக இருக்க முடியும்? இன்னொரு பொதுமக்களாக இருக்க முடியாது. ஆக யாராவது டாக்டர் இருக்கீங்களா இங்கே அப்படின்னு சுற்றி தேடுறோம். இல்லைன்னா டாக்டரை வர சொல்கிறோம், 108க்கு ஃபோன் பண்ணுறோம். அதுபோல் இந்த இந்த ஜட பொருள்களாகிய இந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, அதுவே செயினாக இருந்தாலும், பிரேஸ்லெட்டாக இருந்தாலும், மோதிரமாக இருந்தாலும், இதை மாற்றக்கூடியவன் ஒருவன் இருப்பான். அவனுக்கு பெயர் பொற்கொள்ளன் அல்லது சிவபெருமான். இப்போ இந்த மாற்றப்பட்ட பொருள்கள் எல்லாம் அங்கங்கே பயன்பாட்டில் இருக்கும். சிலது 10 வருஷம் பயன்படுத்துவோம், சிலது 1 வருஷம் பயன்படுத்துவோம், சிலது ஒரு சீசனுக்கு பயன்படுத்திட்டு மெல்ட் பண்ணிவிடுவோம். திரும்ப எல்லாமே அந்த மெல்டட் ஃபார்மில் அது போய் உட்கார்ந்துருது அப்படின்னு சொல்கிறோம். ஆக விரிந்த நிலைக்கு மாயேயம் என்று பெயர், சுருங்கிய நிலைக்கு மாயை என்று பெயர். அந்த முதல்ல இருக்கிற நிலைக்கு பெயர் காரணம், விரிந்த நிலைக்கு பெயர் காரியம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? காரணம் காரியம் சொல்லும்போதே அப்படி சொல்லி சொல்லி பழகிக்கங்க. காரணம் காரியம், காரணம் காரியம், காரணம் காரியம் சொல்லிக்கலாம். ஆங்கிலத்தில் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. இது ஒரு முக்கியமான பாடம் நமக்கு. கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. ஏன்னா 3வது பாடத்துல நம்ம படிச்சிட்டோம். பதி, பசு, பாசம், அனாதி அப்படின்னு படிச்சிட்டோம். அது கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. கடவுள் என்று இருந்தாரோ அன்றே இந்த கோடானு கோடி உயிர்களும் இருந்தன. கடவுள் ஏற்கனவே இருந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை சேர்க்கிறார். அதுதான் அவர் செய்யறது. உயிரை அவர் படைக்கல, உயிரை அவர் நீக்கவும் முடியாது. சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், முத்தி அடைஞ்சிட்டா உயிர் கணக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிறோம். உயிர் கணக்கு குறையவே குறையாது. ஒரு தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. சைவ சித்தாந்தம் எல்லாம் படிக்கிறோம், கையில அறக்கட்டளை எல்லாம் கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு 1000 பேர் இல்லைன்னா ஒரு 13,000 பேர் இறைவன் திருவடி நிழலுக்கு போயிடுறோன்னு வச்சுக்கங்க. அப்போது அதுக்கப்புறம் இப்போ எத்தனை உயிர் இருக்குப்பா மொத்தமா அப்படின்னு கேட்டாக்க நம்ம இந்த 13,000 குறைக்க முடியாது. உயிர் எண்ணிக்கையில் குறைக்க முடியாது. இங்கே உடலோட இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் எண்ணி சொல்ல முடியுமே தவிர உயிர்களாக நம்ம அந்த மாற்றம் அடைய முடியாது. ஏன்னா அது என்றும் மாறாத பொருள். சிவபெருமானால கூட உயிர்களை அழிக்க முடியாது. சிவபெருமான் அவன் கொடுத்த தனு, அவன் கொடுத்த கரணம், அவன் கொடுத்த புவனம், அவன் கொடுத்த போகத்தை தான் அழிக்க முடியுமே தவிர உயிரையே அழிச்சிட்டாரு சிவபெருமான்னு சொல்ல முடியாது. அவருக்கு சக்தி இருக்கோ இல்லையோ சர்க்காரியவாதம் விடாது. அதாவது பவர் இருக்கா இல்லையான்றது வேற. சட்டம்னு ஒன்று இருக்கு. அது இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் யார்? இந்த நாட்டுக்கே நம்பர் 1, 140 கோடி மக்களுக்கு தலைவன் அவர். அதனால யாராவது ஒருத்தரை கத்தியை எடுத்து குத்தி அவர் கொலை செய்ய முடியுமா? சட்டம் விடாது. பவர் இருக்கு, சட்டம் விடாது. அது போலதான் சிவபெருமானுக்கு பவர் இருக்கலாம், சர்க்காரியவாதம் விடாது. அதனால இறைவன் உயிர்களை கொல்ல முடியாது, உயிர்களை படைக்க முடியாது. உயிர்களுக்கு உடலை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இதுதான் அவர் செய்கிற கருணையை தவிர உயிரை அவர் படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுள் ஏற்கனவே இருந்த உயிர்களுக்கு இந்த தனு கரணன்னா இந்த உலகம், உடல், புவன போகம் அப்படின்னா உலகம், இதைத்தான் அவர் கொடுக்குறார். கடவுள் நம்மை படைத்தாரா அப்படிங்கிற கேள்வி நேர்முக தேர்வில் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன், கேட்பேன், ரெண்டையும் சொல்லிடுறேன். பேட்ச் 6லையும் இந்த கேள்வியை கேட்பேன், பேட்ச் 7லையும் ஒரு 10 கேள்வியில் இது ஒரு கேள்வி. நான் இப்போவே கொஸ்டினை உங்களுக்கு லீக் அவுட் பண்ணிடுறேன். நான் கேட்பேன், அப்படியெல்லாம் கொஞ்ச நேரம் இந்த என்ன பலன் அடைஞ்சிங்க என்ன அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு படைச்சது யாரு அப்படின்னு கேட்பேன். சிவன் தான் அப்படிம்பாங்க. ஐயா கேட்குறாரு, இவ்வளோ நாள் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கோம், எல்லாம் வல்ல கைலைநாதன் சிவபெருமான் தான் படித்தாரு. நீ ஃபெயில். இப்போ 2 தப்பா சொல்லலாம், 1 தப்பா சொல்லிட்டா, இன்னும் ஏதாவது 1 தப்பாச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று படன்னு நடுங்க ஆரம்பிச்சு வேர்த்து விறுவிறுத்து கொஞ்சம் இருங்கய்யா தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் மாட்டிக்காதீங்க. ரொம்ப எளிமையான பதில். நான் என்றால் எனக்குள்ள உயிர், உடல் ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதை மறந்துடக்கூடாது. என்னை அப்படின்னு சொல்லும் பொழுது என் உயிரை என் உடலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய்ங்கிறது இப்போ என்ன, இட்லி மாவு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக அதுக்குள்ள அரிசி மாவு இருக்கு, உளுந்து மாவு இருக்குன்னு அர்த்தம். அதை ஒரு தடவையும் அந்த அரிசி மாவு உளுந்து மாவு கலக்கி வச்சிருக்குமே அதை எடுத்துக்கிட்டு வா அப்படியா நம்ம சொல்றோம்? இட்லி மாவு எடு, தோசை மாவு எடு அப்படிதான் சொல்றோம். ஆனா அது உள்ள 2 இருக்குங்கிறது நமக்கு தெரியணும்.
பல பேர் பல பேர் பல பேர் பல கோடி பேர் பல கோடி பேருக்கு இது தெரியாது. 800 கோடி மக்கள் இப்ப வாழ்றவங்கல்ல, இனிமே பிறக்க போறவனுக்கும் பாதி பேருக்கு அது தெரியாது. ஏற்கனவே செத்தவன்ல முக்காவாசி பேருக்கு அது தெரியாது. போனவனை பத்தி நமக்கு கவலை இல்லை, வரப்போறவனை பத்தி நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற 800 கோடியில 700 கோடிக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், திருநீர் அணிகிறவங்களுக்கு தெரியும் இந்த உண்மை. நம்ம தான் விஐபி. இதை விட ஸ்டேட்டஸ் வேற என்ன வேணும்? அட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கும் தெரியும். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது, உங்களுக்கு எனக்கும் தெரியும். இதுதான் உண்மை. கடவுள் நம்மை படைத்தாரா என்றால், ஐயா என்னுடைய உயிரை படைக்கவில்லை, என்னுடைய உயிர் அனாதி, என்னுடைய உடல் இறைவன் படைத்தார். ஏன் உங்களை அழகா படைச்சிருக்காரு, நீ அசிங்கமா படைச்சிருக்காரு? நீங்க நல்வினை பண்ணீங்க, அழகா இருக்கீங்க. தீவினை பண்ண, அதனால நான் கற்பா அழகு இல்லாம இருக்கேன். என்னுடைய வினைக்கேற்றார் போல் படைப்பார். தவறு செய்கிறவனுக்கு நல்லதையும், நல்லது செய்கிறவனுக்கு தவறான துன்பத்தையும் கொடுத்தா அவர் கடவுள் ஆவார். ஆக இதுல 2 இருக்கு. நான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, என்னை படைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னைக்குள்ள 2 இருக்கு. உயிர்னு ஒன்று இருக்கு, உடல்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது எங்கிருந்து அறிந்து கொள்ளலாம் என்றால், நம்முடைய தமிழ்ல எழுத்து அகர முதல எழுத்தெல்லாம் சொன்னாலும் சரி, இல்லை கடவுளுங்கிறதுல காங்கிற எழுத்துல என்ன இருக்கு? இக்கு பிளஸ் ஆ. இக்கு என்பது மெய்யெழுத்து சொல்றோம், புள்ளி வச்ச எழுத்து. அ என்பது உயிரெழுத்து. ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்தால் உயிர் மெய் எழுத்துன்னு சொல்லக்கூடிய கடவுளுடைய முதல் எழுத்தே அதுதான். ஆக ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. அதுபோல மனிதன் என்று சொன்னால், மாடு என்று சொன்னால், கழுதை என்று சொன்னால், எதை சொன்னாலும் ஒரு உயிரெழுத்து. மரம் என்று சொன்னாலும் அதுக்கும் ஒரு உயிரும் உடலும் சேர்ந்தது தான் மரம். உடலும் உயிரும் சேர்ந்தது தான் டாங்கி. உடலும் உயிரும் சேர்ந்தது தான் மங்கி. உடலும் உயிரும் சேர்ந்தது தான் நீங்களும் நான். இது தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பல பேருக்கு இது தெரியாது. நான் எம்பிபிஎஸ் எம்டின்னு சொல்லுவாரு, இதை ஒத்துக்க மாட்டார். உயிரெல்லாம் கிடையாது, உயிர்னு ஒன்றும் கிடையாது, எனக்கு உயிர்னு ஒன்றும் கிடையாது. ஐயா பர்டிகுலர் இருக்காரு, அவருக்கும் உயிர் கிடையாது, எனக்கும் உயிர் கிடையாது. இதுக்கு பேர் பகுத்தறிவாளன்னு பேர், இல்லைன்னா டாக்டர்னு பேர், இல்லைன்னா சயின்டிஸ்ட்னு பேர். தமிழ் எழுத்துக்கள் தனி. தமிழில் உயிரெழுத்துக்கள் தனி, மெய்யெழுத்துக்கள் தனி. மெய்யெழுத்துக்கள் உயிரற்றவை, உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வருவதுக்கு உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொல்றோம். அது ஒரு உதாரணம். அந்த எழுத்தை நம்ம படிக்கும் பொழுதே, ஓ எழுத்துக்குள்ளேயே இப்படி இருக்கு, அப்ப எனக்குள்ள அப்படித்தானே இருக்கணுங்கிற அறிவு நமக்கு விளங்கணும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? எழுத்து தான் அப்படி இருக்கு, நான் அப்படின்னு ஒரே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்பதுல உயிர் இருக்கு, உடல் இருக்கு. உடல் அழியக்கூடியது, உயிர் அழியாதது. உயிருக்கு ஏற்படுகின்ற இன்பமோ துன்பமோ அறிவு வளர்ச்சியோ ஆணவமல நீக்கமோ நிரந்தரமானது. உயிர் இந்த உடலுக்கு நடக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், டெக்கரேஷன், பேஸு, டாப்பு, ஐப்ரோ, ட்ரிம்மிங், டையிங், எது பண்ணாலும் கோட்டிங், ஷூட்டிங், அது எல்லாமே பொய்யானது, அழியக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துவது போல இந்த எழுத்துக்களும் அமைஞ்சிருக்கேன்னா, அது இறைவனுடைய மொழிங்கிறதுனால. முதற் கடவுளாகிய சிவபெருமான் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனாக இருந்து வளர்த்த மொழி இந்த தமிழ் மொழி. ஆக எப்படி உயிரும் உடலும் சேர்ந்ததை ஒரு மனுஷன் சொல்றான். நான் என்னைய படைச்சது, நான் என்ன சொல்றேன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படி எப்போவெல்லாம் இப்படி மாறி தட்டுகிறோமோ, தட்டும் பொழுதெல்லாம் என்னுடைய உயிரை பொறுத்த வரைக்கும், என்னுடைய உடலை பொறுத்த வரைக்கும்னு பகுத்து அறியணும். அதுக்கு பேரு பகுத்து அறியும் பேர். பகுத்தே அறியாததுக்கு பேரு பகுத்தறிவு கிடையாது. அறியாததுக்கு பேரு எப்படி அறிவாக முடியும்? இல்லை 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 இல்லை. கடவுள் சிவபெருமான் இல்லவே இல்லை. ஜீசஸ் உண்டு, அல்லாஹ் உண்டு, இந்து மத கடவுள் இல்லை. இது புதிய கோஷம் இப்ப தமிழ்நாட்டில். அதுக்கு நம்ம பட்டன் அழுத்தி ஓட்டு போட்டு, இவன் என்னுடைய தலைவன், இவன் தான் முதலமைச்சர், இவன் தான் துணை முதலமைச்சர்னு சொல்றான். நம்ம என் தலைவன் இல்லைன்னு சொல்றவன் எனக்கு தலைவனாக முடியுமா? ரொம்ப சிம்பிளான காமன் சென்ஸ். என் தலைவனே இல்லை என்று சொல்லுகின்றவனே நான் எனக்கு தலைவன் சொன்னேன்னாக்க அப்ப நான் யார்? நாய் கூட அப்படி சொல்லாதுன்னு நினைக்கிறேன். நாய் கூட அந்த வளர்க்குற வீட்டுக்காரரும் தனி, பக்கத்து வீட்டுக்காரரும் தனி. பார்த்து செயல்படுங்க. ராஜராஜ சோழன் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு காரியத்துக்காக இதை பண்ணியிருக்கிறாரு.
அந்த உயிரெழுத்துக்கள் 12 அப்படிங்கிறத இந்த சிவலிங்கத்துடைய உயரம் 12 அடியும், மெய் எழுத்துக்கள் 18, அந்த பீடத்துலேருந்து கீழே இருந்து அதோட இது 18 அடியும், உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் இருக்கிறது. காஞ சஞ டன பம தன யரள வளளரண காக்கா கக்கி கி கூக்கு கே கே கை கோ கோ கவு கக்கு அது வரைக்கும் 216 எழுத்துக்கள் இருக்கிறது. அதை இந்த விமானத்தின் உயரம், அந்த கோபுரத்தோட உயரம் 216 அடி வைத்து கட்டியிருக்கிறார் ராஜராஜ். ஒரு அடி கூடலை, ஒரு அடி குறையலை. அப்புறம் ஆயுத எழுத்து அது ஒரு அடி. அது எதை குறிக்கிறது? அக்கு என்று சொல்லுகிறோமே, அக்கண்ணா 3 புள்ளிகள். அந்த 3 புள்ளி ஏன் கீழே 2 புள்ளி மேலே ஒரு புள்ளி இருக்கு? ஏன் அந்த எழுத்தை முதல்ல போட்டவன் ஏன் இப்படி தலைகீழாக போட்டிருக்க கூடாது? மேலே 2 புள்ளி, கோலம் போடுறது மாதிரி தானே, மேலே 2 புள்ளி போட்டு கீழே ஒரு புள்ளியை ஏன் போடலை? அக்குன்றது இந்த 2 கண்ணுக்கு மேலே தான் முக்கண்ணனுக்கு கண் இருக்கு. கண் நுதலோன், நுதல்ல கண் இருக்கு. வாயில கண் இருந்ததுனாக்கா அப்படி போட்டிருப்பாங்க. இங்க 2 புள்ளி, இன்னொரு புள்ளியை கீழே போட்டிருப்பாங்க. அவன் நுதல்ல கண் இருக்கிறதுனால, அவனுக்கு கண்ணுதலோனா இருக்கிறதுனால புள்ளியை மேலே வச்சு இப்படித்தான் இருப்பான் சிவபெருமான். இது மட்டும் ஒரே எழுத்து தான். உயிரெழுத்துக்கள் சொல்லு 12 எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் சொல்லு 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. இது சிவபெருமான் ஒருவன். திங்கக்கிழமை ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாமி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாமி, மூட்டு வலி வந்தால் ஒரு சாமி, அப்புறம் வேலைக்கு போகணுன்னா இன்னொரு சாமி. அப்படி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. வார வாரம் மனைவியை மாற்ற முடியாது, வார வாரம் கணவனை மாற்ற முடியாது. அப்படிங்கும்போது கடவுளை எப்படி நம்ம மாற்றி கும்பிட முடியும்? இதையே மாற்ற முடியாது. மாயை பொருளையே மாற்றக்கூடாத பொருள். சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், கோர்ட்டு கேஸு, ஊர் உலகம் பஞ்சாயத்து இருக்கு. கடவுளை எப்படி மாற்ற முடியும் நம்ம? இந்த வாரம் இந்த கடவுள், அடுத்த வாரம் அந்த கடவுள், இந்த யாத்திரை போகும்போது இந்த கடவுள், அந்த யாத்திரை போகும்போது அந்த கடவுள். சிவபெருமான் ஒருவனே, அவனே நம் மீது கருணை கொண்டவன், அவன்தான் அனாதி கடவுள். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பறைசாற்றும் ஒரு சான்றாகத்தான் நமக்கு ராஜராஜ சோழன் இதை காமிச்சு கொடுத்திருக்கிறார். இவன் இல்லை என்றால் நாம் இல்லை, இவன் இல்லை என்றால் நாம் முக்தி அடைய முடியாது, அடைஞ்சிருக்க முடியாது, அடைய முடியாது. இன்று நமக்கு இருக்கின்ற அறிவு விளக்கம், இன்று நம்ம வாழ்க்கைக்கு இருக்கின்ற அந்த என்ன சொல்றது, பற்றுக்கோடாய் நமக்கு நிலையாக நமக்கு நிறுத்தி வைத்தவன் ராசராசன். அவன் கொடுத்த திருமுறைகள், தேடித்தந்த திருமுறைகள், தேவாரங்கள், அவன் அமைத்த இந்த திருக்கோவில் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. தமிழை பறைசாற்றுகிறது, சைவத்தை பறைசாற்றுகிறது, திருமுறைகளை பறைசாற்றுகிறது, சிவபெருமானை பறைசாற்றுகிறது. இந்த கோயிலுக்கு போகாமல் வேற எல்லா கோயிலுக்கும் போகிறோம். நம்ம இங்கே போனாலும் எல்லாம் கேமராவை ஆன் பண்ணி, செல்ஃபி ஆன் பண்ணி, இப்படி வச்சு, இப்படி பக்கத்தில் வச்சு, அப்படி வச்சு, அந்த கோபுரத்தை தொடர மாதிரி இப்படி இப்படி நகர்த்தி, இதைத்தான் நம்ம பார்த்தோமே தவிர 216 அடி உயரமானது இது. 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. உயிர் மெய் எழுத்து என்றால் உயிரும் மெய்யும் சேர்ந்தது. அப்போ நான் என்று சொல்லுவது என்னுடைய உயிரையும் உடலையும் சேர்த்து சொல்கின்றேன். இந்த உயிர் நிலையானது, இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும். அது பார்க்காம இப்படி வச்சு எடுத்தா அங்கே அந்த கோபுரத்தில் கலசத்தை தொடர மாதிரி அப்படி கை காமிக்குது. இந்த மொத்த கோபுரத்தையும் இப்படி பிடிச்சிடலாமா? இது ஒரு ஃபேஷன். இது எப்படி நான் இவ்வளோ அனுபவபூர்வமாக சொல்கிறேன். தாஜ்மஹாலே நான் இப்படி தான் பிடிச்சிருக்கேன். ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் டைம் நாங்கள் காசி போனோம், ஆசிரியர்கள்லாம் ஒரு 50 பேர். இப்போ தாஜ்மஹாலே இப்படி வச்சு எடுத்து காமிச்சாங்க. நானும் அது மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். மாயையிலும் மாய். தாஜ்மஹால் என் கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் காமிச்சிக்கிறதுக்காக ஒரு 4 ஃபோட்டோவை எடுத்து அங்கே சண்டை போட்டு தள்ளிக்கன்னு அவன் திட்டி அவன் திட்டுறதை வாங்கிக்கிட்டு தாஜ்மஹால் மாய், தாஜ்மஹாலை எடுத்த ஃபோட்டோ மாய், அதை எடுக்கணும்னு நினச்ச என்னுடைய ஆசை மாய், எடுத்திருக்கிற ஃபோட்டோ மாய். எது நிலையானது? சிவபெருமானும் அவன் நம் மீது கொண்டுள்ள கருணையும் நிலையானது. நான் அதைத்தான் ஃபோட்டோ எடுக்கணும். சிவபெருமானைத்தான் ஃபோட்டோ எடுக்கணும், சிவபெருமானுடைய கருணையை ஃபோட்டோ எடுக்கணும், சிவபெருமான் என்ன எனக்கு கொடுக்க சச்சிதானந்தம்னா என்ன அதை ஃபோட்டோ எடுக்கணும், அதை பைபிளில் போடணும், அதை ஃபோல்டரில் போடணும், அதைத்தான் நான் ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு தாஜ்மஹாலை நான் அப்படி பிடிச்ச மாதிரியும், அப்புறம் மேலே வேற ஏதோ ஒரு இடத்துல என்னை அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப உயரத்தில் இருக்கிறது அப்படி தொடர மாதிரி, கை எப்படி வைங்க இப்படி வைங்க, கேமரா அப்படி வச்சுக்கிட்டு எடுத்தா அங்கே நான் கோபுரத்தை தொடர மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கையே மாய். இந்த கையை அந்த கோபுரத்தை தொடர மாதிரி இருக்கிற ஃபோட்டோ என்ன மாயை இல்லையா?
எவ்வளோ தூரம் இது மாயைன்னு தெரியாமலே மாயைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆணவமலை பிடிப்பில் இருக்கிறோன்னு தெரியாமல் எப்படி இருந்தோமோ, இப்போ மாயை மலை பிடிப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பொறி தட்டுறதும்பாங்க, கொஞ்சம் தட்டிருச்சு. ஏதாவது ஒன்றாவது மாயைன்னு நினைக்கிறேன். எல்லாமே மாயைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒன்றாவது மாயைன்னு நீங்கள் நினைக்கணும். சினிமா பார்க்குறோம் மாயை, வேற ஏதோ கதை பேசுகிறோம் மாயை, சீரியல் பார்க்குறோம் இது மாயை, ஒரு ஒரு நண்பர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அது மாயை. ஏதாவது அவங்க வாழ்க்கையில் முதல்ல ஒரு விஷயத்த இது மாயை, இதைத்தான் சொல்லுவாங்க. இப்போ கங்கைக்கு போகிறோம் அப்படின்னாக்க அங்கே எதையாவது விட்டுட்டு வரணும் அப்படின்பா. காசிக்கு போனால் எதையாவது விட்டுட்டு வரணும். என்ன விட்டுட்டு வரலாம்? ஏற்கனவே கிழிஞ்சு போன இன்னர் வேறு ஒன்று இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு வரலாம். அப்படி விட சொல்லலை. ஏதாவது ஒன்று இது மாயை. இப்போ காசிக்கு போனோமா, ஏதாவது புதுசாக வருத, ஓ இது மாயை. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தது இது மாயை. அது மாதிரி ஒன்று மாயை இல்லாததுன்னு நினச்சதை இது மாயைன்னு விட்டுட்டு வான்னு சொல்கிறது தான் பொருளை விட்டுட்டு வர்றது. நம்ம அதை மறந்துட்டு ஏதாவது ஒரு பழைய துணியை, அதுக்காகவே குளிக்கும் பொழுது பழைய துணி, கிழிஞ்ச துணி இங்கே டஸ்ட்பினில் போடுறதுக்கு பதிலாக அங்கே குளிச்சுட்டு ஆற்றுல விட்டுட்டு வர்றோம். அது போய் இருக்கிற புனிதத்தையும் கெடுத்துட்டு போகுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ காசிக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம பாவமெல்லாம் தீர்ந்துச்சு, கங்கையில் குளிச்சுட்டோங்க. போய் பாவத்தை சேர்த்துக்கிட்டு வந்திருக்கோங்கிறது நம்ம செஞ்ச செயல்லேருந்து நமக்கு தெரியும். நான் காசிக்கு போயிட்டேன், நான் காசிக்கு போயிட்டேன், நான் காசிக்கு போயிட்டேன், நான் 3 தடவை குளித்தேன், நான் 3 தடவை குளித்தேன், நான் சாமியை 4 தடவை பார்த்தேன், சாமியை நீ பார்க்காம வீட்டில் இருந்திருந்தாலாவது புண்ணியம். நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு சொல்கிறதுனால பாவம் தான் வரும். ஆக இன்றைய பாடத்தில் நம்ம தெரிந்து கொண்டது, இந்த வகுப்பும் நிலையானது அல்ல, இந்த வகுப்பும் ஒரு மாயை, இதை நடத்துகிறவரும் ஒரு மாயை, இதை கேட்குறவரும் ஒரு மாயை, இதை போட்டிருக்க ஹெட்ஃபோனும் மாயை, ஸ்பீக்கரும் மாயை, எல்லாம் மாயை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் இந்த இன்றைய பாடத்தின் சுருக்கம். இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஞானிகள் என்ற அர்த்தம். இந்த அளவிலே நாம் வகுப்பை நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்